கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அவளுக்கு வந்துட்டு பசக்கா ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவளை மாசமாக்கி விட்டுடுறாங்க. அட என்னடா இப்படி ஆயிடுச்சு, இது யாரோட குழந்தையா இருக்கும் அப்படி இப்படின்னு அவ யோசிக்கும் போதுதான் அது அவளோட பாஸோட குழந்தை அப்படின்றது அவளுக்கு தெரிய வருது. அது ஹீரோக்கு எப்படி தெரிஞ்சது? அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, இல்லைன்னா ஹீரோயின் வந்து அவளோட லவ்வர் கூட ஒண்ணு சேர்ந்து அப்படின்றது தான் ஸ்டோரி. இந்த கதையை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு தமிழ் நாடகம் கதை ஞாபகம் வரும். அதாவது எங்க வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் பார்த்ததில்லை, ஆனா அந்த லைன் மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம சேனல்லயே வந்து ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷம் இல்லை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு கொரியன் நாடகம். அந்த கொரியன் நாடகத்தோட ரீமேக் தான் வந்துட்டு நம்ம தமிழ்ல ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தமிழ் நாடகத்தோட பேரு தெரியாது, உங்க யாருக்கு தெரியும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே கூடவே அந்த ஹை பட்டனையும் மறந்துடாதீங்க. ஏன்னா உங்க புண்ணியத்துல இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன், நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கூட வந்து வீடியோ நிறைய ப்ரொமோட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கமெண்ட்ஸ் கம்மியாக தான் வருது, ஒரு ஹாய் கமெண்ட்டாவது அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களை ஓவரா வேலை வாங்குறேன் அப்படின்னு எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன பண்றது, என்னவா இருந்தாலும் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே ஏதா இருந்தாலும் ஹெல்ப் கேட்க முடியும், அந்த மாதிரி தான் கேட்குறேன். ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவை தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பெரிய பணக்காரன். அது மட்டும் இல்லாம இவனுக்கு உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவனை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணதுல மோசமான ஒரு ஸ்லோ பாய்சனை இவனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே வந்து இவங்க தாத்தா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இவனோட ஸ்பெர்மை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. இப்ப அவனுக்கு உடம்பு பூராவும் விஷம் பரவிடுச்சு. அதனால இவனால வந்துட்டு குழந்தை பெத்துக்கவே முடியாது. அதனாலதான் வந்து அந்த ஸ்பெர்மை ரொம்ப பத்திரமாவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவனுக்கு ஒரு கால் வருது. அதுல என்ன சொல்றாங்க, இவனோட செக்ரட்டரி அப்படின்னு பார்த்தா, சார் உங்களோட ஃபியான்சி இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களோட ஸ்பெர்மை எடுத்து அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவ ஹாஸ்பிட்டல்ல நின்று அதிர்ச்சியில இருக்கா. என்னது, நான் பிரெக்னெண்டா, இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகல, பாய் ஃப்ரெண்டும் இல்லை, நான் என்ன பண்ண, ஒண்ணுமே பண்ணலையே, நான் எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியும், டாக்டர் வேற யாரையோட ரிப்போர்ட்டையும் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றா. டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லம்மா ஆக்சுவலா வந்துட்டு எங்க ஹாஸ்பிட்டல் சைடு தான் ஒரு தப்பு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி நீ ஒரு டாக்டரை பார்த்த இல்லையா, அந்த டாக்டர் உனக்கு தப்பான ஒரு ப்ரொசீஜரை பண்ணிட்டாங்க, வேற ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல, உண்மையாவே நீ பிரெக்னெண்டா தாமா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ டாக்டர், நான் வெர்ஜின். அது ஒரு விஷயம் வந்துட்டு என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நான் என்ன ஆகுறது, கொஞ்சமாச்சும் யோசித்து பாருங்க, இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்றா. உடனே அந்த டாக்டரும் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நாளைக்கே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றேன், நீ வந்துடு, அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. ஆனா கிளம்பி போகும்போது அவ மனசுக்குள்ள கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்கு, உண்மையாவே இந்த குழந்தைய நம்ம கொல்லணுமா? அது மட்டும் இல்லாம நம்மளோட தம்பி வேற இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான், அவனுக்கு பணம் செலவு பண்றதுக்கே நம்ம கிட்ட காசு இல்ல, இப்ப இதுக்கு வேற நான் எங்க காசுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு இப்பதான் ஜூன்ன்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட ஃபியான்ஸே தான். அவ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இது பார், நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன், இந்த குழந்தைய எனக்கு பெத்து கொடு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னும் போது, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்பதான் இவளுக்கு தெரிய வருது ஹீரோவோட ஃபியான்ஸேன்னு. ஹீரோ வேற யாரும் இல்லை, நான் தான் சொன்னேனே, நம்ம ஹீரோயினோட இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்க கம்பெனியோட ஓனர், அதாவது ஹீரோயினோட பாஸ் தான். ஐயோ என்னடா நடந்தது, அப்பனா அவரோட ஸ்பெர்மை தான் நமக்கு இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பதட்டம் ஆயிடுது. அப்பதான் ஜூன் வந்து மிரட்டுறா, இது பாரு, நான் சொன்னதெல்லாம் மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த குழந்தை எனக்கு பிறக்க வேண்டியது இப்ப உன் வயிற்றுல இருக்கு, அந்த குழந்தைய நீ எனக்கு பெத்து கொடுக்கணும், அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு அதை பத்தி கவலையும் இல்லை அப்படின்னு சொல்றா. ஏன்னா இவ என்ன பண்றா அப்படின்னா, இவ பெத்த மாதிரி ஒரு டிராமா கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது ஹீரோவும் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சார் என்ன நடக்குது, என்ன பேசுறாங்கன்னு தெரியல, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து மேடம் ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றான்.
நான் டைரக்டா போயிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள என்ன நடந்ததுன்றதை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போறான். ஹீரோயினும் இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இவ வேற 2 மில்லியன் பணம் தரேன்னு சொல்லியிருக்காளே, என்ன பண்ணலாம், காசுக்காக பேசாம இந்த குழந்தைய பெத்து கொடுத்துடலாமா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சிந்தனைகளோடய வந்துட்டு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஹீரோ எதிர்க்க வரான். டக்குன்னு எதிர்க்க வந்த ஹீரோயினோட சைக்கிளை பிடிச்சி நிறுத்தி அவகிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்து, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோக்கு தான் ஹீரோயினை நல்லா தெரியும், ஹீரோயினுக்கும் தெரியும் இல்லையா. ஐயோ சார், இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் சார், தயவு செஞ்சு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு அவ உளர ஆரம்பிச்சிடறா. என்ன ஆக்சிடென்ட், என்ன நீ உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஓ அப்பனா இவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இல்லை தெரியாம உங்களை வந்து இடிக்கிற மாதிரி நான் வந்துட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சமாளிச்சிடுறா. இது சரியான பைத்தியமா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுகிட்ட கேட்கறதே வேஸ்ட், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பும் போது அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவன் ஆம்பரை ஒரு திருப்பினதுல கால் இவளுக்கு செதறிது. உடனே அப்படியே தடுக்கி கரெக்டா ஹீரோ மேல விழறா. வேற என்ன நடக்கும், யுனிவர்சல் சீன் தான். விழுந்த உடனே ஹீரோவை நேரா போய் கிஸ் பண்ணிடுறா. ஐயோ சாரி சார், மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னும் போது இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியா மேலேயே இருக்கலாம் நீ முடிவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன கேவலமா பேசுறான். ஐயோ எல்லாமே தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்புன்னு எழுந்து வேகமா ஓடி போயிடுறா. இவனுக்கு என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு இவனுக்கு ஒரு பதட்டம். ஏன்னா ஹீரோவுக்கு சின்ன வயசுலயே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இருந்தது கிடையாது. ஹீரோவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கிஸ் வேற. அவன் ஒரே பதட்டமா இருக்கான். சார் என்ன சார் ஆச்சு, உங்க லிப்ஸ் எல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் வேற நக்கல் அடிக்கிறான். எல்லாத்தையும் பார்த்துட்டான் அசிஸ்டன்ட், இருந்தாலும் ஹீரோ கிட்ட தெரியாத மாதிரி கேட்கறான். டேய் வந்த வேலையை ஃபர்ஸ்ட் பாருடா அப்படின்னு சொல்லி திட்டுறான் ஹீரோ. ஜூனை பொடிச்சு வச்சு ஹாஸ்பிட்டல்லே கேள்வி கேட்கறான். மரியாதையா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு. ஒன்னு ஆமா என்ன பண்றது, எனக்கு ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, உன்னோட குழந்தைய பெற்றுக்கணும்னு ஆசையா இருக்கு, நீ அது எல்லாத்துக்குமே லேட் பண்ற, அதனாலதான் நான் இந்த வேலையை பண்ணிட்டேன், இந்த குழந்தை வந்து என் வயிற்றுக்குள்ள இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லி சொல்றா. போய் சொல்றா இவ. உடனே இவளை இழுத்துட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடு அப்படின்னு ஹீரோ சொல்றானா. அசிஸ்டன்ட் கையை பிடிச்ச உடனே இவ காண்டாய் பலான்னு உனக்கு அன்னத்திலேயே வைக்கிறா. நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, நீ அடி உத மிதி எல்லாத்தையும் அவன் வாங்கிக்குவான், ஆனா எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும், அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கும் அந்த குழந்தைய நான் ஏத்துக்கிறதுக்குமான பாசிபிலிட்டிஸே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வேற வழியே இல்லை இல்லையா, அதனால இவ என்ன பண்றா அப்படின்னா ஆமா உண்மைதான், நான் வந்துட்டு அந்த ஸ்பெர்மை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணேன், பட் ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதை எல்லாத்தையும் வந்துட்டு இவன் கால் பண்ணி அவங்க தாத்தாவையும் கேட்க வைக்கிறான். பார்த்துக்கோங்க, நீங்க எனக்கு பார்த்த பொண்ணு என்ன வேலை பண்ணியிருக்கான்னு பாருங்க, என்னோட ஒரே வந்து வாய்ப்பா இருந்து அந்த ஸ்பெர்மையும் எடுத்து வேஸ்ட் ஆக்கிட்டா அப்படின்னு சொல்றான். அவங்க தாத்தாக்கு ஐயோ என்னடா இது குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம போயிடுச்சுன்னு அவர் பதற ஆரம்பிச்சிடுறாரு. அப்பதான் அசிஸ்டன்ட் ஓடி வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, சார் இவங்க போய் சொல்றாங்க சார், இந்த ப்ரொசீஜரை இவங்களுக்கு பண்ணவே இல்லை, தவறுதலா வந்து டாக்டர் வேற ஒருத்தவங்களுக்கு பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அது பாசிட்டிவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். இவனுக்கு இதை நம்பவே முடியல. அந்த பொண்ணு யாருன்னு இப்ப உடனே தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்றான் ஹீரோ. சார் அதையும் கண்டுபிடிச்சிட்டேன் சார், இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு, இவ நம்ம ஆபீஸ்ல தான் வேலை செய்யறா, உங்களுக்கு கூட தெரியுமே அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட போட்டோவை காட்டுறான். இவளை தான் நம்ம சைக்கிள்ல பார்த்தோம்ல, இவ அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படி இப்படின்னு உளர்னால அப்படின்னு புரிய வருது ஹீரோக்கு. உடனே இப்ப ஜூன் என்ன முடிவு பண்றா அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு சீக்கிரம் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு, ஆனா அவ அந்த குழந்தைய பெத்துக்க கூடாது, அவ அந்த குழந்தைய பெத்துக்கிட்டா கண்டிப்பா இவனுக்கு எப்படியாவது கொஞ்சம் அவன் மேல ஃபீலிங்ஸ் வந்துடும், இல்லைன்னா அவங்க தாத்தங்காரனே அவளை கட்டி வச்சிருவான், அதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறா. நைட்டு ஹீரோயின் வந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து ஒருத்தன் என்ன பண்றான்னா ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சு கிட்னாப் பண்ணிடுறான். ஒன்னும் இல்ல, இது எல்லாமே ஜூன் பண்ற வேலை தான். அவன் வந்துட்டு ஆர்டரே கொடுத்துறா ஹீரோயினை கொலை பண்ண சொல்லி. எனக்கு வேற வழி இல்லாம உனக்கு ஒண்ணுதான் ஆகணும் அப்படின்னு கத்தியை எடுத்து குத்த போற நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். சீக்கிரம் வாங்க மேடம், உங்களுக்காக சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நேரா ஹீரோ பார்க்க வந்த உடனே என்னோட குழந்தை உன் வயிற்றுல தான் வளருதுன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் வேற வழியே இல்லாம ஆமாம், பட் ஆனா இது உண்மையாவே மெடிக்கல் ஆக்சிடென்ட்னா, இதை வேணும்லாம் பண்ணல, எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றா. நிஜமாதான் சொல்றியா, அதை நான் எப்படி நம்புறது, நீ ஒரு வேலை டாக்டருக்கு எதனா காசு கொடுத்து இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டியா, உனக்கு பணம் தான் தேவைப்படுதா, இதை யார் சொல்லி பண்ண அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கேள்வி கேட்கறான். எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க, எனக்கு என்ன அவசியம், நான் வந்து வெர்ஜன், அது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி என் லைஃபையே நான் கெடுத்துக்குவேன் பணத்துக்காக அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றா. பணத்துக்காக இப்ப இருக்க எல்லாரும் என்னென்னவோ பண்றாங்க, ஏன் இதை பண்ண மாட்டாங்களா என்ன, நான் இருக்கிறதுலயே இந்த ஊர்ல பெரிய பணக்காரன், எனக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்கு, என் குழந்தைய நீ பேத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாவது என்ன வளைச்சு போட்டு இந்த மொத்த சொத்தையும் ஆட்டையை போடலான்னு நீ நினைக்கலாம்ல அப்படின்னு சொல்றான்.
சத்தியமா நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு இவ சொல்லும் போது, அப்பனா உனக்கு வேற வழியே கிடையாது, நீ உடனே இந்த குழந்தைய அபார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இவன் நான் வந்து போய் அப்படின்னு சொல்லி உளறிக்கிட்டே இருக்காளா, அதுக்குள்ள அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இல்லைன்னா நீ வேற எதுனா எதிர்பார்க்கறியா என்ன அப்படின்னு நினைச்சு கிட்ட வரான். அதுக்குள்ளேயே கரெக்டா அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் வந்த உடனே அலண்டு போயிடுறாரு. ஐயோ சார், நான் எதையும் பார்க்கல அப்படின்னு. இதுக்கு மேல வேற எந்த முடிவும் கிடையாது, நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போறோம், அபார்ஷன் பண்ணியே ஆகுறோம், புரியுதா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் ஆல்ரெடி பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்துல தானே இருந்தா, அதனால அவளுமே சரி அப்படின்னு ஒரு அரை மனசோட ஒத்துக்கிறா. மறுநாள் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது. டாக்டர் சொல்றாங்க, ஐயோ சார், உங்களுக்கு ட்வின்ஸ் சார், சான்ஸே இல்லை, 2 குழந்தையும் பயங்கர ஹெல்த்தியா இருக்கு, சான்ஸே இல்லை, அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. இந்த மாதிரி தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நடந்த குழந்தைங்க இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறது பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அம்மா என்னவா இருந்தாலும் உங்கள் 2 பேரையும் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சி ஃபீல் பண்ணுறா. டாக்டர் தேவையில்லாததெல்லாம் உளறிட்டு இருக்காதீங்க, நான் என்ன பண்ண சொன்னேனோ அதை மட்டும் பண்ணுங்க, உடனே வந்து சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரையே மூக்க உடைக்கிற மாதிரி பேசுகிறான். ஹீரோயின் அப்படியே அழுதபடியே வந்துட்டு கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு சர்ஜரி ரூம்க்கு போயிடுறா. அதோட ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது அவ அப்படியே வயிற்ற தொட்டு பார்த்துக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்றா. நான் 2 உயிரை வந்து கொன்னுட்டேன், அதுவும் என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க தம்பியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது, உடனே நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, சீக்கிரமா காசு அனுப்பு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவளுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல, இவகிட்ட சுத்தமா காசு இல்ல. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஒரு கையில பேப்பரை எடுத்துக்கிட்டு வேக வேகமா உள்ள வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவ்வளவு அளவுக்கு நமக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, இவங்க கிட்ட ஏன் நஷ்ட ஈடா காசு கேட்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறா. சார், எல்லாமே முடிஞ்சிடுச்சு இல்லையா, எனக்கு வந்துட்டு ஒரு 2 லட்சம் வந்து நஷ்ட ஈடா கொடுக்க முடியுமா? இல்லை வேணாம், எனக்கு 1 லட்சம் போதும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா இன்னும் வந்து அவங்க தம்பிக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதுக்கும் சேர்த்து கேட்கலாம் அப்படின்னு தான் கேட்குறா. இருந்தாலும் மனசு வரல. உடனே ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், எனக்கு தெரியும்டி நீ இது எல்லாத்தையும் காசுக்காக தான் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறான். அப்பதான் ஒரு பேப்பரை கொடுத்து இதுல சைன் பண்ண படிச்சு பார்த்துட்டு, 1 லட்சம் நான் உனக்கு 20 லட்ச ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா அந்த குழந்தைங்களை கொல்லல, அதாவது அபார்ஷன் பண்ணல, அந்த குழந்தைய யாருக்குமே தெரியாம இவனுக்கு பெத்து கொடுத்துட்டு இவனோட வாழ்க்கையை விட்டும் குழந்தைங்களோட வாழ்க்கையை விட்டும் போயிடணும். அப்போ அவளுக்கு 20 லட்ச ரூபாய் அவன் கொடுப்பான், அதுக்கு முன்னாடி 3 லட்ச ரூபாய் வந்து அட்வான்ஸா கொடுக்குறேன் இப்போ அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் பார்க்கும் போது இப்பதான் ஹீரோயினுக்கே புரிய வருது, அப்பனா குழந்தைங்க ஒன்னும் ஆகலன்னு. ஆனா இதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, இப்பவே யாருக்கும் தெரியாம ஹீரோவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா குழந்தைங்களை பெற்று கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு 3-4 மாசம் வரைக்கும் அம்மா கூடயே இருக்கணும் இல்லையா, அந்த பீரியடையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடணும். இதுதான் அவனோட முக்கியமான கண்டிஷன். உடனே 3 லட்ச ரூபாய் காசையும் வந்து எடுத்து கொடுக்குறான். இவளுக்கு 3 லட்சமா, அப்பாடா இப்பயாவது என்னோட தம்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. சரி அவன் கொடுக்குறானே கையில வாங்கலாம் அப்படின்னு போனா தூக்கி கடாசுறான். அப்பதான் ஹீரோயின் என்ன கேட்குறான் அப்படின்னா, எல்லாம் எனக்கு ஓகே, பட் ஆனால் கல்யாணம் பண்ணிக்காமே நான் இந்த குழந்தைய பெற்று தரேன், நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் முடியவே முடியாது, கல்யாணம் ஆகாமல் இல்லீகலாக வந்து என்னோட குழந்தைங்க பிறக்கக்கூடாது, லீகலாக தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு வேற வழியே இல்லை. ஸோ ஹீரோவை இப்போ கல்யாணம் பண்ணியே ஆகணும். வெளியில போன உடனே அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றான்னா, குழந்தைங்க அபார்ட் பண்ணது மட்டும்தான் வெளி உலகத்துக்கு தெரியணும், மற்றபடி அவ வயிற்றுல வளர்றது என்னோட குழந்தைன்னு தெரியக்கூடாது, அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரியக்கூடாது, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியக்கூடாது, என்ன கண்டிப்பா எப்படி இருந்தாலும் குழந்தைங்களுக்கும் அவளுக்கும் அதுல பாதுகாப்பே இருக்காது அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் விதி, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போய் இவனை கல்யாணமும் பண்ணிக்கிறா. என்னதான் இருந்தாலும் ஹீரோயினோட வயிற்றுல வளர்றது இவனோட குழந்தைங்க இல்லையா, அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவளை வந்து ஒரு நல்ல வீட்டுல கொண்டு போய் வைக்கிறான். அதுக்கப்புறம் இவளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரங்களையும் கூடியே வைக்கிறான். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான், எது பார், ஆஃபீஸில் என்னை பார்த்தீங்கன்னா நான் உனக்கு வெறும் பாஸ் மட்டும்தான், என்கிட்ட கரெக்டான டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், அதை விட்டுட்டு என்கிட்ட வழியெல்லாம் குழையலாம் அப்படி இப்படின்னு பண்ணணும்னு நினச்சின்னா என்ன பண்ணுவேனே தெரியாது, இந்த பீரியடில் என்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு வந்தீங்கன்னா அவ்வளோதான் உன்னை கொண்டு போட்டுருவேன்ற மாதிரி மிரட்டுறான். ஐயோ கவலையப்படாதீங்க, நீங்கள் என்னோட டைப்பே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு வேணவே வேணாம், ஐயோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சிரிக்கவே சிரிக்காமல் இந்த மாதிரி சிடு மூஞ்ச வச்சுக்கின்னு சொன மூஞ்ச வச்சுக்கின்னு எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு செம்ம ஆத்திரம் ஆயிடுது.
இங்க நீ மட்டும் தான் இருக்க போற, நான் இருக்க மாட்டேன். அதே நேரத்துக்கு வந்துட்டு நான் எப்பனாதான் வந்து உன்னை கண்காணிச்சுப்பேன். இங்க உன் கூடயே ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்துக்கிறதுக்கு. ஆனா வெளி உலகத்துக்கு நீ கர்ப்பமா இருக்கிறதும் தெரியக்கூடாது, நீ என்னோட ஒய்ஃப்ன்றதும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்பாடா, தெரியாம இருக்கிறதாண்டா எனக்கும் நல்லது. உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட எவன் வாழ்வான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. கெட்டதுலயே ஒரு நல்லதுன்ற மாதிரி ஹீரோயினுக்கு அடிச்சுதுரா ஜாக்பாட்ன்ற மாதிரி ஒரு வீடு. அவளுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பதான் மேக்ஸ் அப்படின்றவன காட்டுறாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நம்மளோட செகண்ட் ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஆஃப் பிரதர் தான். இவன் கிட்ட இப்பதான் வந்து சில விஷயத்த எல்லாத்தையும் இவனோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி வந்து ஹீரோவோட ஸ்பெர்மை எடுத்து ஒரு பொண்ணுக்கு வச்சாங்க, அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்பெர்ம் ஒர்க் ஆகல, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ பாவம், என்னோட பிரதரோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவனுக்கு வம்சமே இல்லாம ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் மொபைல் எடுத்து ஒரு போட்டோ பாக்குறான். யாரோட போட்டோ அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட போட்டோ தான். கூடிய சீக்கிரமே நான் சைனாக்கு ரிட்டர்ன் வந்துருவேன், வந்த உடனே நான் என்னத்தெல்லாம் மிஸ் பண்ணணும், அது எல்லாத்தையும் என்னதாக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினும் இவன் செகண்ட் ஹீரோ இருக்கான் இல்லையா, இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒன்னாதான் படிச்சிருந்திருக்காங்க. இவன் வந்து ஒரு சூப்பரான போட்டோகிராஃபர். ஒருத்தர் வாயை திறந்து 2 பேருமே சொல்லிக்கல அப்படின்னாலுமே 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, நீயா வந்து சொல்லவே போறது இல்ல விட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு 3 மணிக்கு மறக்காம அந்த இடத்துக்கு வந்துடுன்னு ஒரு இடத்த சொல்லிடுறா. நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. இவனும் அவ லவ்வ தான் சொல்ல போறா அப்படின்றது புரிஞ்சிருக்கு. ஹீரோயினும் வந்து லவ்வ தான் சொல்றதுக்காக கூப்பிட்டுருக்கா. ஆனா அடுத்த நாள் இவனால அந்த இடத்துக்கு போக முடியாம போயிடுது. அதோட வெளிநாட்டுக்கு வந்தவன் தான். இப்ப வரைக்கும் ஹீரோயின் கிட்ட பேசவும் இல்லை, அவளை பார்க்கவும் இல்லை, அவ எப்படி இருக்கான்ற விஷயம் கூட தெரியாது. ஏன்னா இவனை கம்பல் பண்ணி இவனோட தாத்தா வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. ஆபீஸ்ல வந்து ஹீரோயின் பாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா ரெஸ்ட் ரூமுக்கு ஜூன் வந்துடுறா. உண்மையா சொல்லு, நீ அபார்ஷன் பண்ணிட்டு இருந்தானே சொன்ன, பண்ணிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் பயந்து பதறிடுறா. அதுக்கப்புறம் அவ என்ன சொல்லி சமாளிக்கிறானா, இல்ல அந்த ப்ரொசீஜரை பண்ணதுல இருந்து எனக்கு உடம்பே சுத்தமா சரியில்லை, வயிறு அப்செட் ஆயிடுது, லூஸ் மோஷன் ஆகுது, வாமிட் வருது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் இன்னும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. உண்மைதானே சொல்ற, அது மட்டும் உண்மை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது, உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு மிரட்டுறா. ஐயோ மேடம், நீங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளு, உங்களை ஏமாத்தி நான் ஏதாவது பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபியான்ஸே எவ்வளோ பெரிய ஆளு, அவரோட குழந்தைய என் வயிற்றுல சுமக்க முடியுமா? என்ன மேடம் நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னும் போது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்கும் அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இவங்களோட பேரு தான் மரியம். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட கேர்டேக்கர், அதாவது ஹீரோ ஆள் வச்சிருக்கான் இல்லையா வேலைக்கு, அவங்க தான் இவங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, எனக்கு பாக்குறதுக்கு நீ ரொம்ப நல்ல பொண்ணா தெரியற, எனக்கு ஹீரோவை சின்ன வயசுல இருந்து தெரியும், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், அவனை தப்பா நினைச்சுக்காத, எப்படியாவது அந்த ஜூனை கழட்டி விட்டுட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறத பாருங்க, எனக்கு அதுதான் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அவ்வளவுதான், இவங்கிட்ட நான் மாட்டினேன்னா அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது ஆண்டி, தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்கன்னு சொல்லிடுறா. உள்ள போய் பார்த்தா ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது, மேடம் இது என்னோட வீடு, நான் எப்ப வேணாலும் வருவேன் அப்படின்னும் போது, ஐயோ ஆமாந்தான், அதெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து நேற்று 1 லட்ச ரூபாய் எடுத்து செலவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோ, இவ இப்ப காசுக்காக அலைகிறவ தான் கன்ஃபார்மா அப்படின்னு தோணுது. டக்குன்னு வந்து ஹீரோயின் கத்துற சவுண்டு கேட்குது. இவன் அலறி அடிச்சுக்கிட்டு என்னவோ ஏதோ அப்படின்னு பாத்ரூம்குள்ள ஓடுனா, இவ கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டா போல. அங்க ஓடி போய் பார்த்தாதான் தெரியுது அவ குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இவனுக்கு பகீர்னு ஆகி போயிடுது. அதுக்கு மேல ஹீரோயின் இவனை பார்த்த உடனே ஒரே அலறா. மரியாதையா வெளியில போங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. சரி வெளியில போலாம் அப்படின்னு பார்க்கும் போது எழுந்துக்கிறவ மறுபடியும் வழிக்கு விழறா. இவனை என்னதான் பண்றது, வேற வழியே இல்லை, இவ்வளவு நம்ம தான் தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவலை சுத்தி தூக்குறதுக்கு போறான். அப்ப என்ன சொல்றேன்னா, தயவுசெய்து சத்தியம் பண்ணுங்க, எனக்கு நீங்க பார்த்ததெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லி அப்படின்னு கேக்குறா. அடியே இதெல்லாம் ஒரு சத்தியம் ஆடி, உனக்கு சத்தியம் வாங்க கூட தெரியல அப்படின்னு சொல்றான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் மறக்கவே மாட்டேன், நீ இது எல்லாத்தையுமே வேணும்னு தான் பண்ற, என்னை மயக்கிறதுக்காக என்னை வளைச்சு போட்டுடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அடே சத்தியமா அதெல்லாம் இல்லடா, எனக்கு வந்துட்டு சோப்பு நுர வழிக்கு தாண்டா கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். நாளைக்கு நம்மளோட ப்ராடக்ட் லான்ச் ஒன்று இருக்கு,
அதுக்கு மறக்காம நல்லா ரெடி ஆகி வந்துரு, ஒழுங்கா நல்லபடியா அந்த ப்ராடக்ட ப்ரமோட் பண்ணி ஆகணும், புரியுதா அப்படின்னு சொல்றான். இவளும் புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மறுநாள் அந்த பார்ட்டியில காட்டுறாங்க, ஜூன் தான் வந்து ஹீரோ கூட கையை பிடிச்சி வந்துகிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தா இவங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பெரிய பிசினஸ் டீலிங் இருக்கு. அதனால தாத்தா கண்டிப்பா நீ ஜூனை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம மேக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனுமே சைனா வந்துட்டான் போல. டைரக்டா இந்த பார்ட்டிக்கு தான் வந்திருக்கான். வந்த இடத்துல ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இருந்தாலும் மனசுக்குள்ள அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி வராமே போயிட்டான் இல்லையா, சொல்லாம கொள்ளாம என்ன ஆனான்னு கூட தெரியாம இவ முழிச்சுக்கிட்டு இருந்தால, அந்த ஒரு வருத்தம் இருந்தாலும் அதை காமிச்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு தான் ரொம்ப உறுத்தலா இருக்கு. அன்னைக்கு எனக்காக நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் யோசித்து பாக்குறான். அன்னைக்கு நைட்டு வரைக்குமா அவ அங்கேயே இருந்திருக்கா. அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண போறோம் கிளம்புங்கன்னு அடிச்சு துரத்துற வரைக்கும் இருந்திருக்கா. இல்ல நான் ரொம்ப நேரம்லாம் இல்ல, அது ஒரு பெரிய விஷயமும் இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு இந்த விஷயம் எல்லாம் நடந்து, நான் மறந்துட்டேன், இதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, என்னால சில காரணத்தெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல, நீங்க வந்து எனக்கு எந்த வகையிலையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜூன் உடனே ஹீரோ கிட்ட ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. பாத்தியா, அவளுக்கு ஆல்ரெடி உன்னோட தம்பியை நல்லாவே தெரிஞ்சிருக்கு, உனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, ஆனா இவ பாரு அவன் கூட நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்கா, சரியான மோசமான பொம்பளையா இருப்பா போல அப்படி இப்படின்னு இவளை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. அடடா, என் தம்பி உன்னை நான் இங்க பாப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துடுறான். ஏன்னா அவனுக்கு காண்டா இருக்கு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது. உனக்கு ஆல்ரெடி என்னோட கம்பெனில வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறான். உண்மைதான், என்ன பண்றது, என்னோட பழைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவங்களை பார்த்த 3 வருஷம் ஆகுது, அதனால கண்டிப்பா நான் வந்து இவங்களை பார்த்து பேசிதானே ஆகணும், நாங்க 2 பேருமே ரொம்ப நெருக்கம் அப்படின்னு சொல்றான். வேணும்னே சொல்றானா இல்ல எதுக்கு சொல்றான் அப்படின்னு புரியல. அவன் பேசுறதே ஒரு மார்க்கமா இருக்கு. நடுவில் ஹீரோ வெறுப்பேத்துற மாதிரி கையை வேற கொடுத்து, இனிமே டெய்லி நம்ம சந்திப்போம், லஞ்சுக்கு போவோம், டின்னருக்கு போவோம், அடிக்கடி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அவளுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், அதனால அவளுக்குமே சந்தோஷமா தான் இருக்கு. இத பார், உன் நல்லதுக்கு சொல்றேன், அவன் கிட்ட இருந்து தள்ளி இரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஹீரோ மிரட்டிட்டு போறான். மறுபடியும் ஹீரோயினோட அம்மா கால் பண்றாங்க. அவங்க தம்பிக்கு வந்து கிட்னி ஏதோ ஆயிடுச்சு போல, அதுக்காக ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கான். அதனால அவங்க வந்து உடனே வந்து சரி பண்ணியே ஆகணும், இன்னும் ஒரு 1 லட்ச ரூபாய் தேவைப்படுதுமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் கிட்ட 3 லட்ச ரூபாய் இருந்தது, ஆல்ரெடி 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டா. இன்னைக்கு வேற வழியே இல்லாம இன்னொரு லட்சத்தையும் உடனே கொடுக்குறா. ஹீரோக்கு மறுபடியும் தெரிய வருது 1 லட்ச ரூபாய் அவ அனுப்பியிருக்கான்றது. என்னதான் அவ பண்ணுவா, அப்படி என்ன பர்ச்சேஸ் பண்ணுவா, இல்ல என்னதான் பண்ணுவா, 2-3 நாள்லயே வந்து 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டாலேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். மறுநாள் காட்டுறாங்க, ஹீரோயின் ஆபீஸ்ல மேக்ஸ் இருக்கான். அவனும் இவளும் சேர்ந்துதான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்துட்டு மேக்ஸை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா உண்மைங்கெல்லாம் தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோட அப்பா இருக்காரு இல்லையா, அவருக்கும் மேக்ஸோட அம்மாக்கும் இல்லீகல் கனெக்ஷன் இருந்திருக்கு. அந்த கனெக்ஷன்ல பிறந்தவன் தான் இவன். ஆனா இவங்க தாத்தா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இவன் பிறக்கும் போதே வந்து இவங்க அம்மாவை கொன்னுட்டாரு அப்படின்ற ரூமர் வந்து எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. ஆனால் அது உண்மையா போயா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம், இவன் பிறக்கும் போதே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால இவனை இப்போ வரைக்கும் வந்துட்டு சொந்த வாரிசா ஏற்றுக்காம இவனை வளர்த்துருக்காங்க, படிக்க வச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அன்னைக்கு கூட இவன் ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தாத்தா கம்பல் பண்ணி இவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாரு. அவரை எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலையில இவனுமே கிளம்பி போயிட்டான். இது பாரு, எது எப்படி போயிருந்தாலும் கவலை கிடையாது, இதுக்கப்புறம் நான் இங்க வந்துட்டேன், இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை தொட்டு பேசிக்கிட்டு இருக்கான். கரெக்டா பின்னாடி சைடு ஹீரோ வந்து நின்னுறான். உடனே என்னோட ஆபீஸ் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன ஒரு கத்துறான். அவ அள்ளிட்டு போயிடுறா. அடப்பாவி, இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு. ஆல்ரெடி நான் உன்கிட்ட வார்னிங் பண்ணியிருக்கேன், அவன் கிட்ட இருந்து தள்ளி இருன்னு சொல்லிட்டு, ஆனா அதையும் நீ மீறி அவன் கூட நெருக்கமாவே இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். இல்ல, நானும் அவரும் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் பண்றோம், அவர் கூட நான் படிச்சிருக்கேன், அவர் கூட பழகிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ்ன்றது தவிர வேற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இப்போதைக்கு எங்களுக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான். இத பார், எனக்கு பின்னாடி நீ ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டும் போது, உங்களுக்கு பின்னாடி
பின்னாடி எந்த பிளானும் நான் பண்ணல அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம உன் வயத்துல ஏன் குழந்தைங்க வளருது, ஆனா நீ அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர எங்களுக்குள்ள வேற எதுவுமே இல்லை, அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் எனக்கும் இந்த குழந்தைய பெத்து கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் கான்ட்ராக்டே தவிர நீங்க என்ன அடிமைத்தனம் பண்ணக்கூடாது. என்னோட பர்சனல் லைஃப் என்னோடது, அது என்னோட இஷ்டம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் பின்னாடியே சுத்தி என்னையே நீங்க கண்காணிக்கிறதுக்கு உங்களோட ஃபேன்ஸ் என்ன பண்றா அப்படின்றத மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுறா. இவங்க 2 பேரும் க்ளோஸா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றத மட்டும் ஜூன் பாத்துறா. பார்த்த உடனே அவ மறுபடியும் ஏதோ பிளான பண்ண ஆரம்பிச்சிடறா. பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கு நைட்டு போன் வருது. என்னன்னா நம்ம ஹீரோயினை மறுபடியும் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நைட்டு பூராவும் ஹீரோயினை ஒரு மாடியிலேயே கட்டி போட்டு வச்சிடறாங்க. காலையில ஆன உடனே மூஞ்சில தண்ணிய ஊத்தி எழுப்பி ஜூன் கிட்ட பேச வைக்கிறாங்க. இவளுக்கு என்ன அப்படின்னா அந்த குழந்தை வயிற்றுல வளருதா இல்லையா அப்படின்றது ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஹீரோயினை கடத்தி கொண்டு அதை டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் எதுவுமே இல்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுடு அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடி பூராவும் ஓடி ஓடி ட்ரை பண்றா. அப்ப செவுத்துல போய் நல்லா முட்டிக்கிட்டு வயிற்றுல அவளுக்கு அடிபட்டுடுது. ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரத்திலேயே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சது. அதை பார்த்த உடனே அப்ப நீ என்னை ஏமாத்திடல, கண்டிப்பா அப்ப நீ அபார்ஷன் பண்ணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி இவ கோவப்படுறா. இல்ல நான் பண்ணிட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றா இவ. இப்பதான் ஹீரோ இங்க இருக்கா ஹீரோயின் தெரிஞ்சு வேக வேகமா வரும்போது இவ ஜூன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை மாடியில இருந்து புடிச்சு தள்ளி விட்டுறா. ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து அலறி அடிச்சு ஹீரோயின் எழுந்துக்கிறா. எழுந்து பார்த்தா அவளுக்கு ஒண்ணுமே அவ்வளவு நல்லாதான் இருக்கா. என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தெரிய வருது, ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தான் இல்லையா, எதனா நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் கீழேயே ஹேர் பேக் எல்லாம் செட் பண்ணி இருந்திருக்காங்க. ஃபுல்லா ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கே சேஃப்டி பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் ஹீரோயினுக்கு நிம்மதியாவே இருக்கு. மேடம் நைட்டு பூரா சார் தூங்காம உட்காந்து உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்றான். எட்டே ஒரு உத விடுறான். மரியாதையா சேரு, லூசு மாதிரி எதனா ஒலறிக்கிட்டு இருக்காது அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறான். உனக்கு என்ன தைரியம் தான் இந்த வேலையை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜூனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா கண்டிப்பா நான் சொல்றேன் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணியாச்சு, அவங்க இன்னமும் எங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. இது மட்டும் வெளியில தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கம்பெனிக்கே அசிங்கம், நம்மளோட ஷேர் எல்லாமே இறங்கி போயிடும். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தள்ளி இருங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் பேசுறான். உடனே இவளும் ஓகே ஓகே அப்படின்னா குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க இதை பண்றாங்க அப்படின்னு நம்பிடுறா. மறுபடியும் மேக்ஸ் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை டின்னருக்கு கூப்பிடுறான். 2 பேருமே டின்னருக்கு பாக்குறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஜூன் கூட இருக்கான். அப்படியே மேக்ஸை பார்த்தா விழுந்து விழுந்து ஹீரோயினை கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குறதுக்கு வயிறு எரியுது. இவன் இங்க எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா ஜூனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இதுக்கு மேல லேட் பண்ண முடியாது, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், பட் ஆனா இப்போதைக்கு என்னால கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்றான். என்னப்பா நீ இவ்வளோ நாளா லேட் பண்ணிக்கிட்டு இருக்க, என் பொண்ணுக்கும் வயசாகுது, இதே சொன்னா எப்படி அப்படின்னும் போது உங்க பொண்ணு கொஞ்சமும் சரியில்லை, எக்கச்சக்கமான ப்ராப்ளத்தை எனக்கு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கா, என் குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கா, அதுக்கப்புறமா நான் கல்யாணத்தையே பண்ணிக்கலாமா வேணாமா இவ்வளோ அப்படின்றத யோசிக்க வேண்டியதாயிடும் அப்படின்னும் போது சரி சரி ஓகேப்பா நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் இங்க ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மேக்ஸ் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கையை பிடிச்சி நான் இனிமே இங்க வந்துட்டேன் இல்லையா, இனிமே உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு இந்த விஷயத்தையே அவளுக்கு சொல்ல விரும்புறான். இதை எல்லாத்தையும் பார்க்குற ஹீரோக்கு செம கடுப்பாகுது. நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அவளோட ரூமுக்கு பார்த்தாதான் தெரியுது ஹீரோ அங்க இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ நீங்களா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்கா. நீ இப்ப என்னதான் பண்ண விரும்புற, நீ அவன் கூட நெருக்கமா இருந்தீன்னா அப்படியே என்ன ஜெலஸ் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறியா, இல்ல அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன மயக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். யோ நீ வருவேன்னு எனக்கு தெரியாதியா அப்படின்னு சொல்றா. மரியாதையா உண்மையை சொல்லு, இது எல்லாத்தையும் நீ தானே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க மேக்ஸ் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் 3 வருஷம் கழிச்சு மேக்ஸை இப்பதான் பாக்குறேன், அவன் உன் தம்பின்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. ஆட தள்ளி போயா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ஹீரோயின் பார்த்தா பெட்ல விழுந்துடுறா. இவனை பிடிக்க போய் அவனும் அவன் மேல விழுந்துடுறான். பாத்தியா உன்னால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிதானே அப்படின்னு சொல்றான். அடே நீ தாண்டா என் மேல விழுந்திருக்க, தயவு செஞ்சு எழுந்துட்டு பேசு அப்படின்னு சொல்றாளா. இவன் வேணும்னே இவளை வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இவ அவ்வளவுதான் ஒரே கத்து கத்திடுறா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், தயவு செஞ்சு என் மேல இருந்து எழுந்துரு, குழந்தைங்களுக்கு எதுனா ஆயிடும் அப்படின்னு சொல்றா. இத வார்னிங்கா நினைச்சுக்கோ, மறுபடியும் இன்னொரு வாட்டி என்ன ஜெலஸ் ஆக்கணும்னோ இல்ல என்ன வந்துட்டு மயக்கிடணும்னோ ட்ரை பண்ற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். ஐயையோ, இவனால எதுவும் முடியாதுன்னு இல்ல சொன்னாங்க, இவன் என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயப்படுறா. மறுநாள் காலையில மேக்ஸுக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா கார்ல வந்தது ஹீரோ. ஐயோ, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. எங்க போற அப்படின்னு கேட்கும் போது நானும் மேக்ஸும் வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் போறோம், அதுவும் ஒரு வேலை விஷயமா தான் போறோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வண்டியில வந்து ஏறு ஒழுங்கா அப்படின்னு சொல்றான். இல்ல அதுக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்றா. அப்படியே விட்டுருவானா என்ன, ஹீரோயினை அப்படியே தோல்ல தூக்கி போட்டுட்டு வேகமா போய் கார்ல உட்கார வச்சிடறான். உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ வந்து யாரு கூடயும் சுத்தக்கூடாது, இவன் இல்லை எவன் கூடயுமே சுத்தக்கூடாது, நீ என்ன என்னோட ஒய்ஃப், இப்ப உடனே அவனுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பு, இல்லைன்னா கண்டிப்பா உன்னோட அக்கௌண்ட்டை நான் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் உன்னால காசை எடுத்து செலவே பண்ண முடியாது அப்படின்னு மிரட்டுறான். இப்போ அவங்க தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லை, இவன் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். அவளும் உடனே அதை பண்றா. ஆனா எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, அதை வந்து நீங்க தலையிடவே கூடாது அப்படின்னு பேச வரா. அதுக்குள்ளேயே இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எழுத்து பிடிச்சி ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் உன்னை கிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்காத, நான் உன்னை பனிஷ் பண்ணியிருக்கேன், ஏன்னு தெரியுமா, என்னை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையில தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷா வெளியில போலாம் அப்படின்னு பார்த்தா டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு டிஃபனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அட பாவி, நீ இங்கேயே தங்கிட்டியாடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினை மாதிரியும் பார்த்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வயதுல குழந்தை இருக்கும் போது குழந்தைங்க வந்து அப்பாவோட குரல் கேட்கணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, நீ அடிக்கடி இங்க வந்து தங்குப்பா, அவங்க கூட இரு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நீ சும்மா இருக்க மாட்டியா, இவன் ஆல்ரெடி 1 நாள் 2 நாள் வர்றதே எனக்கு முடியல அப்படின்னு சொல்றா. இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இவ எவ்வளோ பெரிய கைகாரியா இருப்பா, இவளால சொல்ல முடியாதது அவங்கள விட்டு சொல்ல வைக்கிறாளா அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சுக்கிறான். நம்ம ஹீரோயினோட கம்பெனில மேக் பண்ண ஜுவல்லரி எல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு அது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஜுவல்லரியை பத்தி ஹீரோயின். அந்த டைமுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா மேக்ஸ் உட்காந்து ஹீரோயினையே ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோவும் ஜூனும் என்ன பண்றாங்கன்னா, என்னப்பா நீ பாக்குறத பார்த்தா அவளை கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகி எனக்கு ஓரவத்தி ஆக்கிடுவா போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஜூன் கேட்கறா. கண்டிப்பா நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன், ஆனா இந்த வாட்டி அந்த தப்பை பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே ஹீரோக்கு அவ்வளவுதான் எரியுது வயிறெல்லாம். ரூமுக்கு போன ஹீரோக்கு இதே ஞாபகமாவே இருக்கு. அதனால வந்துட்டு கிளாஸ் எல்லாம் உடைச்சு கையில எல்லாம் காயமே ஆக்கிடுறான். அவனை பத்தி நினைக்கும் போது அங்க வந்த ஹீரோயின் வந்துட்டு அவன் கையில அடிபட்டு இருக்கதை பார்த்து, ஐயோ என்ன ஆச்சு உங்க கைக்கு அப்படின்னு அவ பதறா. ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, நீ ஃபாரினுக்கு போயிடு, நீ ஃபாரின்ல போய் குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இங்க வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றான். என்னத்துக்கு உளறீங்க, எனக்கு இங்க வேலை இருக்கு, அந்த வேலை எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் முடியவே முடியாது, உனக்கு காசு தானே தேவை, நான் கொடுக்குறேன், என் குழந்தைங்களை மட்டும் நல்லபடியா பெற்று கொடு போதும், நீ வந்து கண்டவன் கூட எல்லாம் பழகிட்டு இருக்க, அது எனக்கும் நல்லதில்லை என் குழந்தைங்களுக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் போகவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. நீ போல அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு மிரட்டும் போது ஹீரோயின் பயந்துடுறா. இவ ரூம்க்கு போனதுக்கு அப்புறமா திருட்டுத்தனமா இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பெட்ஷீட் எல்லாத்தையும் கட்டி ஜன்னல் வழியா வெளியில இறங்கி தச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. பட் ஆனா நைட்டு ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது ஹீரோயின் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு அவனும் விடாம கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் போன் அட்டென்ட் பண்ணல. நடு ராத்திரி ரோட்ல நடந்துகிட்டு இருக்கா இல்லையா, அங்க ஒரு குடிகாரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, வா பாப்பா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறான். அவ உடனே பாட்டில் அவன் கையில வச்சிருக்கான், அதை பிடிங்க அவன் மண்டையிலேயே ஒண்ணு வைக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது இவன் மேக்ஸுக்கு மட்டும் கால் பண்ணிருப்பா போல. அவன் அந்த இடத்துக்கு தேடி வரான். நல்ல வேலையா கரெக்டான டைமுக்கு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயினையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அதாவது ஒரு குடிகாரன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் மண்டையை உடைச்சிட்டு அங்க இருந்து வந்து மேக்ஸோட ஹெல்ப்போட மேக்ஸ் கூட தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவனுக்கு செம்ம ஆத்திரம் வருது. அவளுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல அவங்களுக்கு எதுவுமே ஆகல, அவங்க தான் வந்து அந்த குடிகாரனை அடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். மேக்ஸ் வந்து அவனோட வீட்டுல தான் கொண்டு போய் வச்சிருக்கான். அந்த இடத்துல ஹீரோயின் மட்டும் கார்டன்ல உட்காந்து
உட்காந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா மேக்ஸ் வரான்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து பின்னாடி நிக்கிறான். இவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பதட்டம் ஆயிடுது. பார்த்தா அங்க ஃப்ரூட்ஸ் கட் பண்ற கத்தி இருக்கா, அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீ கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பா செத்துருவேன், என்னால உனக்கு அடிமையாலாம் இருக்கவே முடியாது, நீ என்னை வந்து மென்டலி ரொம்ப டார்ச்சர் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோயின் வந்து செமையா டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடறா. இது பாரு, நான் ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கப்புறமா உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்ற எந்த ஒரு வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு நாளும் உன்னோட வயிற்றுல வளர்ற குழந்தைங்களுக்காக தான் பேசுறேன். அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இது எல்லாமே சொன்னேன். ஆனா உனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன். இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். எப்படியோ எதையோ பேசி கேசி ஹீரோயினை ஒரு வழியா சமாதானப்படுத்தி கட்டியும் பிடிச்சிக்கிறான். நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, உனக்கு என்ன ஆச்சு, இவ்வளோ நேரமா நீ வந்து எனக்கு ஒரு காலும் பண்ணல, என் ஃபோனையும் அட்டென்ட் பண்ணல, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மேக்ஸ் வந்துடுறான். மேக்ஸ் வந்த உடனே வந்து ஹீரோ என்ன சொல்றான்னா, என்னதான் இருந்தாலும் இவன் என்னோட எம்ப்ளாயி, இங்க எக்ஸிபிஷன் பண்றதுக்காக நம்ம தான் இவளை கூட்டிட்டு வந்திருக்கோம், அதனால நான் பாத்துக்கிறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிக்கிட்டு இருக்கான். சரி, ஏதோ ஒரு கடமை, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்றான் மேக்ஸ். இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு பண்ண ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன், இதுக்காக நானே உனக்கு டின்னர் வந்து குக் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் அங்கிருந்து போறா. அவ பேசிக்கிட்டே போறாள, திரும்பி பார்த்து கால் தடிக்கிறது. என்ன நீ கொஞ்சம் கூட உனக்கு வந்துட்டு பொறுப்பே இல்லையா, இவ்வளோ அசால்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். என்ன இவன் ஓவரா ரியாக்ட் பண்றானே அப்படின்ற மாதிரி மேக்ஸ் பாக்குறான். புதுசா ஒரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து ஆலியா. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா. அவளோட பேர் மியா. அவளோட ட்வின் சிஸ்டர் தான் இவ. மியா வந்துட்டு இறந்து போயிட்டா. இவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்ற காரணத்தினால மியா என்ன பண்ணிருப்பானா, ஹீரோ கிட்ட என்னோட தங்கச்ச நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கி இருந்திருப்பா சாகத்துக்கு முன்னாடி. இப்ப இவளும் படிப்பை முடிச்ச கையோட ஹீரோவோட கம்பெனிலேயே வந்து ஹீரோயினோட போஸ்டிங் ஈக்குவலான போஸ்டிங்ல ஜாயின் பண்றா. பிரேக்ல ஜூன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறா. ஹீரோயின் கிட்ட சொல்றா, அந்த பொண்ணு ஆலியா யார் தெரியுமா, ஹீரோவோட லவ்வரோட தங்கச்சி. அவ வந்து எப்படியாவது ஹீரோவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. அதுக்காக தான் இந்த வேலைக்கே இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கா அப்படி இப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது ஹீரோயினுக்கு, ஓ, உனக்கு ஆல்ரெடி இத்தனை ஆள் இருக்கு, இருந்தாலும் நீ என்கிட்டயே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கியான்ற மாதிரி ஹீரோ மேல கோவம் வருது. ஹீரோயின் வந்து எப்படி ட்விஸ்ட் பண்றா அப்படின்னு பார்த்தா, என்னதான் இருந்தாலும் நீங்களும் ஹீரோவும் தான் சரியான மேட்ச் தெரியுமா அப்படின்னு ஜூன் கிட்ட சொல்றா. தெரியும், எனக்கே அது தெரியும், இந்த ஆலியாவை நான் சும்மாவே விட மாட்டேன், எப்படியாவது இந்த கம்பெனியை விட்டும் ஹீரோவோட லைஃபை விட்டும் துரத்தியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரமா சபதம் போட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோ வீட்டுக்கு போன உடனே ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஆலியாவை பாத்தியா நீ, அவளுக்கும் உனக்கும் தான் காம்படிஷனே, இதுக்கப்புறம் நீயா அவளா அப்படின்றது தான் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஆமா, அவளும் நீயும் வந்து ஈக்குவலான படிப்பு படிச்சிருக்கீங்க, ரெண்டு பேரும் டேலண்டடா இருக்கீங்க, யாரு டீம் லீடர்னு போடுறதுன்னு இனிமே தான் பார்க்கணும் அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்றா, ஆமா ஆமா, உங்களுக்கு வந்து அவ கூட நெருக்கமான ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அவளை தானே போடுவீங்க அந்த வேலையில அப்படின்னு சொல்றா. எனக்கு நெருக்கமான கனெக்ஷன் இருக்க ஒரே ஆள் நீ தான், அப்ப நான் பார்ஷாலிட்டி பார்க்கணும் அப்படின்னா உனக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். ஆமா, உங்களோட நம்பர் 1 எதிரியே நான் தான் அப்படின்னு இவ சொல்லி பேசுறா. உடனே இவன் என்ன பண்றான்னா, வேகமா இழுத்து அவளை மடியில உட்கார வச்சிடறான். ஐயோ, தெரியாம நான் கோவத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன், உண்மைதான், தப்பு தான், என் பாஸ் கிட்ட நான் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுதான், ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. போய் தொலை போ, எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஒரு வார்த்தையை வச்சே நீ எஸ்கேப் ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கடாசிடுறான் அவளை. மறுநாள் மரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி வந்துட்டு ஹீரோயினுக்கு 4 மாசம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கணும், ஒன்னாதான் தூங்கணும், அதுதான் குழந்தைங்களுக்கும் நல்லது, ஹீரோயினோட டெலிவரிக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, இந்த பொம்பளை என்ன சும்மா விடாது போல இருக்கேன்ற மாதிரி அவளுக்கு பயமாயிடுது. ஹீரோ, நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை விடுறா ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின், எனக்கு சாப்பிட்டதெல்லாம் போதும், ஆல்ரெடி வாந்தி வர இருக்கு, நான் போறேன் அப்படின்னு ஆளை விட்றா சாமின்னு எஸ்கேப் ஆயிடுறா. மறுநாள் மேக்ஸும் நம்ம ஹீரோயினும் வந்து ஒரு கிளப்புக்கு வராங்க. அங்க பார்த்தா ஹீரோவும் ஆலியாவும் ஆல்ரெடி இருக்காங்க. இவனுங்க ரெண்டு பேருக்கும் தான் 7:30 பொறுத்தா இல்லையா, அவ்வளவுதான் வாயடி சண்டைய ஆரம்பிச்சிடுறானுங்க. ஹீரோயின் தலையே சுத்தி போய் நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு போயிடுறா. அங்கேயும் அவளை நிம்மதியா இருக்க விட மாட்டான் இல்லையா, அதனால இவன் பின்னாடியே ஹீரோ போயிடுறான். நீ எந்த நேரமும் அவன் கூட சுத்திக்கிட்டே இருக்க, நான் உனக்கு நிறைய வாட்டி வார்ன் பண்ணிட்டேன், இப்படி பண்ணாதன்னு, எதுக்கு இதையே பண்ணிட்டு இருக்க, என்னை வெறுப்பேத்தி பார்க்கணுன்றதுக்காக தானே பண்ற, நீ எதை எதிர்பார்க்கறேன்னு எனக்கு தெரியும், உன்னோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்றது புருஷனா என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான்.
பிடிச்ச ஒரு தள்ளிட்டு என்னவா இருந்தாலும் நான் உன்னை டிவோர்ஸ் தானே பண்ண போறேன், நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போறா. எதா இருந்தாலும் சரி, நம்மளோட அக்ரிமெண்ட் தான், நீ கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ற வரைக்கும் வேற எவன் கூடயும் சுத்தக்கூடாது, அது என் குடும்பம் மானம் போகும் அப்படின்னு சொல்றான். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது, இதுல உன் குடும்பமானம் போறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. வந்தவ மேக்ஸ் பக்கத்துல போய் உட்காந்துடுறா. அப்ப பார்த்தா ஜூன் என்ன பண்றான்னா வேகமா இந்த ஆலியா இருக்கா இல்லையா, அவளுக்கு கண்ணத்துல ஒண்ணு பலார்னு வைக்கிறா. இல்ல உன்னோட அக்கா என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சா, இப்ப நீ வந்துட்டியா அவளோட இடத்த பிடிக்கிறதுக்கு, எதுக்காக நீ அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க, அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. இடத்துக்கு வேகமா ஹீரோ அவளை தடுத்து நிறுத்துறா. இதை பாரு, மரியாதையா அவகிட்ட மன்னிப்பு கேளு, அவ எனக்கு தங்கச்சி மாதிரி, அவங்க அக்கா சாகிறதுக்கு முன்னாடி இவளை பாத்துக்க சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிருக்கா, அதனால நான் கண்டிப்பா அவளை பாத்துப்பேன், மரியாதையா அவகிட்ட மன்னிப்பு கேளு, இல்லனா உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே கிடையாது, கண்டிப்பா கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்றான். நீ முட்டாள் மாதிரி நடந்துக்கிற, இவ உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா, அது உனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவளை அடிக்கிறதுக்காகவே இவ எகிரி போயிட்டு இருக்கா. இவனுக்கு செம்மையா கோவம் வருது. பண்ணி பாக்குறான், அவ மன்னிப்பை கேட்கல அப்படின்னு உடனே அங்க இருந்து ஹீரோ கிளம்பி போயிடுறான். அப்பதான் ஹீரோயினும் மேக்ஸும் கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் மேக்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இவளோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப நாளா உடம்பு முடியாம ட்ரீட்மெண்ட்ல இருந்தான். அவன் இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் இவனோட கம்பெனிலேயே மாடலா அவனுக்கு வேலை கொடுத்துருக்கான். நீ எப்பயோ ஹீரோ கிட்ட இதை கேட்டிருக்கலாமே, நீ ஏன் உன் தம்பிக்கு வேலை வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னது ஹீரோவா, ஹீரோவும் நானும் ரொம்ப தூரம், எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது, அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிடுறா. நீ கவலையே படாத, உனக்கு இனிமே என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட எப்பனாலும் வரலாம், ஏன்னா நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவ பெட்ரூம்க்கு போறா. பார்த்தா ஹீரோ குளிச்சுட்டு நேரா இவளோட ரூமுக்கு வரான். இவன் என்னடா இங்க இருக்கான், அதுவும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கோலத்துல இங்க உள்ள வரான் அப்படின்னு பயப்படுறா. இவன் ஹீரோயினை பயங்கரமா டீஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்காக அவன் கூட கிளப்புக்கு வந்த, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் வயதுல ஏன் புள்ளைய வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கூட ஊர் சுத்துவ அப்படின்னு கேட்கும் போது, நீ என்ன பண்ற, நீ ஒரு நாள் ஜூன் கூட இருக்க, இன்னொரு நாள் ஆலியா கூட இருக்க, நீ கூட தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கோவப்படுறா. என்ன கேட்ட, என்ன ரைட்ஸ் இருக்கு நான் கேட்டேன், எனக்கு உன் புருஷன்ற ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளை கம்பல் பண்ணிட்டு இருக்கான். அவ ஐயோ மரியாதையை எழுந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. இதை பார், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ நான் சைலண்டா போயிடுவேன், ஆனா இதையே நீ கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருந்தீன்னா அதுக்கப்புறம் நான் சும்மா போக மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். மறுநாள் காட்டுறாங்க, மேக்ஸ் இருக்கான் இல்லையா, மேக்ஸுக்கு ஒரு ஆன்டி இருக்காங்க. அவங்க ஒரு டாக்டரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ப்ரொசீஜரை பண்ணி விட்டுட்டாங்க. இது வேற யாரும் இல்லை, ஆன்டி சொல்லி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆன்டி ஹீரோக்கு அந்த மொத்த சொத்தம் போகக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட எண்ணம். இவங்களுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால இவங்களால எதையும் ஞாபகப்படுத்தி ஹீரோயினை பற்றி எதையுமே அவங்களுக்கு சொல்ல தெரியல. அந்த பொண்ணோட பேரு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ரொம்ப அழகா இருப்பா, அவள் நல்ல ஹெல்த்தியாகவும் இருந்தா, எனக்கு வேற வழியே தெரியாம தான் நான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது, அப்ப ஆன்டி என்ன இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பாக்குறான். அதான் வெளியில என்ன ஆன்டி பண்றீங்க, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு கேக்குறான். இதை பார், உனக்கு புரியுதோ புரியலையோ எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, இந்த டாக்டரை வச்சு எப்படியாவது அந்த ஸ்பெர்மை வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்றது தான் என்னோட முடிவு. யார் வயிற்றுல அது போனாலும் பரவாயில்ல, ஜூன் வயிற்றுக்கு மட்டும் அது போகவே கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வேலையை பண்ணேன். இவங்க சரியா அந்த ப்ரொசீஜரை பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்பெர்ம் வீணா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதெல்லாம் கண்டிப்பா நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃபீஸில் பார்த்தா ஜூன் இருக்கா இல்லையா, அவள் நம்ம ஹீரோயின் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா ஆலியாவை பற்றி. அவளை பற்றி உனக்கு தெரியுமா, அவங்க அக்கா தான் ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவள் செத்ததுக்கு அப்புறமா இவ அவங்க அக்கா மாதிரி மாறிட்டா, இவளுக்கு ஹீரோ மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு, அவங்க அக்காவோடைய பழைய ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு தான் எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக அதே நேரத்துக்கு ஆலியாவும் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயின் ஹீரோ பார்த்த உடனே தெரிச்சு அந்த இடத்த விட்டு ஓடிடலாம் அப்படின்னு பார்க்குறா. ஆனால் அவள் விடுற மாதிரி இல்லை. ஏன், நீங்கள்
2 பேரும் சேர்ந்து வரும்போது நாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடக்கூடாது, காஃபி எல்லாம் குடிக்க கூடாதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் என்ன எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. அப்பதான் வந்து ஆலியா என்ன கேக்குறானா ஹீரோயின் கிட்ட, எங்க பார்த்தாலும் நீ வந்து மேக்ஸ் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கியே, அவனும் நீயும் வந்து டேட் பண்றீங்களா? அவனை பத்தி உனக்கு தெரியுமா? அவன் செமையான ஒரு பிளே பாய், அவனுக்கு எக்கச்சக்கமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற ஒரு பொண்ணை விட மாட்டான், எல்லாரையும் ஃபிளர்ட் பண்ணுவான் அப்படின்னு பேசுறா. அவங்களோட அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நான் அடல்ட் தான், அதனால யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பழகணும் அப்படின்றது எல்லாமே என்னோட சாய்ஸ். அதை வந்து யாரும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? அவன் என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னா அவன் கிட்ட எப்படி நான் வந்து நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம், நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அதை ஃபர்ஸ்ட் நம்புங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வந்து இப்போ ஓரளவு பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டான் போல. அவன் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஏதோ பண்ண போறான், ரியாலிட்டி ஷோ. அதுக்காக அதை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயினும் மேக்ஸும் அந்த இடத்துக்கு போறாங்க. மேக்ஸை பார்த்த உடனே இது யாரு, என்னோட ஃபியூச்சர் மாமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். மேக்ஸுக்கு அதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. சும்மாதி எதனா பேசிக்கிட்டு இருக்காத, என்ன மாதிரி ஜோக் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், நீ ஏன் எதனா கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. ஹீரோக்கு எப்படியோ நியூஸ் போயிடுச்சு, அதாவது ஹீரோயினும் மேக்ஸும் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காங்க அப்படின்றது. உடனே இவன் செம்ம கான்ல அங்கிருந்து கிளம்புறான். ரெஸ்ட் ரூம் போறதுக்காக தனியா வராளா, கரெக்டா அந்த டைமுக்கு யாரோ வந்து மூஞ்ச போத்தி இழுத்திட்டு போறாங்க. வேற யாரும் இல்ல, ஹீரோ தான் இந்த வேலையை பண்றான். அதுக்காக என்கிட்ட சொல்லாம கொல்லாம இங்க சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா கோவப்படுறான். இதை பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டிவோர்ஸ் ஆக போகுது, நீங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்றா. டிவோர்ஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது என்னோட பொறுப்பு, உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கணுமா இல்லையான்றதையும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். அது வரையிலையும் சரி, நீ சைலண்டா இருந்தீன்னா உனக்கு எல்லாமே நல்லபடியா போகும். ஆனா பிரச்சனை கொடுக்கணும்னு நினைச்சினா கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது. என்னதான் சட்டப்படி நீங்க என் புருஷனா இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. எனக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, எல்லாமே என்னோட இஷ்டம்தான். நான் எப்படி வாழணும் வாழக்கூடாது, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு என் இஷ்டம்தான் அப்படின்னு சொல்றா. இவன் என்ன பண்றான்னா வேணும்னே ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். கரெக்டா தம்பிக்காரன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன ஆச்சு, உன் லிப்ஸ்ல இருந்து ஏன் ரத்தம் வருது அப்படின்னு கேட்குறான். அப்பதான் ஹீரோவை இவன் பார்க்குறான். யார் இவன் அப்படின்னும் போது இதுதான் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றா. அது ஒன்றும் இல்லை, நான் தெரியாமல் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன். ஆனால் தம்பிக்காரனுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஹீரோவை பார்க்குற பார்வையே சரியில்லை. முக்கியமான ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணணும், உடனே வா நான் காரில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். இன்னைக்கு நான் லீவு அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறான். லைட்டாக வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஹீரோயினோட வயிறு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கே, அது மட்டும் இல்லாம ஹீரோ எதுக்கு இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றது எல்லாமே சந்தேகமாயி அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு என்னைக்காவது போயிருக்காளா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லி இவளுக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட கேக்குறான். ஹீரோயின் போய் கார்ல உட்கார்ந்த உடனே வந்து ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ கத்துறாடே உடுறாடே பகவின்னு கத்துனாலும் விட மாட்டான். கிட்ட எதையோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கார வெளியில வரான். இதை பாத்துறான். அடிப்பா ஏய், அவனை மோசமானவன் நினைச்ச, நீ என்னடி மேக்ஸ் கூடிய சுத்துற, பார்த்தா கார்ல இவனை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சுக்கிறான். அவ்வளோக்கு எவ்வளோ அவனை போய் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கியோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்து மோசமா மாறிக்கிட்டே வருவேன். ஏன்னா அவனுக்கும் எனக்கும் சுத்தமா ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இந்த ஜோன் இருக்கா இல்லையா, எங்க வந்து ஆலியா ஹீரோவை கரெக்ட் பண்ணிடுவாளோன்ற பயத்திலேயே பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு கம்பெனியே இல்லைன்ற பேர்ல இப்ப ஹீரோயினை இழுத்துக்கிட்டு சுத்துறா. அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ஹீரோயினுக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு மண்டையை உடச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேல சாஞ்சு அழுதுகிட்டு இருக்கா. அப்ப வந்து ஹீரோயினோட வயிற்றை தொட்டு பாக்குறா. என்னது இது, உன் வயிறு ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு, நீ அபார்ஷன் பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது ஐயோ இல்ல இல்ல, ஆக்சுவலி வந்துட்டு அந்த அபார்ஷன் மெத்தட் பண்ண அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சு, அதனால வயிறு ரொம்ப பெருசாயிடுச்சு, நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறா. இதை பத்தி எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ள வந்து லைட்டை போடுறா. பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி இவளுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. எந்த நேரமும் வந்து நைட்டு பூரா என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டே இருக்க, எது ஒன்று சொன்னாலும் கேட்கவே மாட்டியா அப்படின்னு காதை பிடிச்சி தீருவான். மேக்ஸ் கூட எல்லாம் போல, ஜஸ்ட் வந்து ஜூன் கூட தான் போயிருந்தேன், நான் எந்த தப்பும் பண்ணல, எதுக்காக எப்போ பாரு என்கிட்ட சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போதான் ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. மறுநாள் உங்களோட ஆஃபீஸில் வந்து ஒரு பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் ஆலியா வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு வரா. ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படின்ற டவுட் அவளுக்கு இருக்கு. அதனாலதான் இவ வந்துட்டு ஹீரோயின் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா.
என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா போய் உட்கார்ந்த உடனே நீ மேக்ஸை வந்துட்டு லவ் பண்றியா, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும் போது இது தேவையில்லாத விஷயம், அடுத்தவங்களோட விஷயத்துல நீங்க ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, தயவு செஞ்சு என்னோட பர்சனல் விஷயத்தை பத்தி கேட்காதீங்க அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதே நேரத்துக்கு மேக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் ஆன்டி கூட வந்திருக்கான் அந்த இடத்துக்கு. ஆன்டி கிட்ட வந்து ஹீரோயினை காமிச்சு இவ்வளவுதான் நான் ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ தேவையில்லாத வேலை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க, ஆனா அது உனக்கு எந்த வகையிலும் பிரயோஜனப்பட போறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு என்னடா ஆன்டியே இப்படி பேசுறாங்களே அப்படின்னு கஷ்டமா இருக்கு. ஆனா இவன் என்ன சொல்றானா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல அவதான் இருக்கா, கண்டிப்பா அவளை நான் விட மாட்டேன், அவளை இந்த வாட்டியாவது ப்ரப்போஸ் பண்ணி நான் கல்யாணமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இங்க இருக்கு வெயிட்டர் கூப்பிட்டு, இந்த ஆன்டி ஏதோ ஒரு சதி வேலையை பண்ணுது, மாறி மாறி ஒரு பொண்ணு கூடயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான், இந்த வாட்டி ஜூன் கூட தான் அங்க வரான். இதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு கடுப்பாகுது, இவன் நம்மளை வந்துட்டு இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசுவான், ஆனா இவன் ஒரு இடத்துக்கும் ஒரு நேரமும் ஒரு பொண்ணு கூட வரானே அப்படின்னு. ஹீரோயினோட ஃபேஸ் மாறுறத பார்த்த உடனே ஆலியா என்ன கேட்கறானா, நீ உண்மையை சொல்ல, நீ ஹீரோ கூட வந்துட்டு க்ளோஸா இருக்க தானே அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ இதுக்கு மேல இங்க உட்காந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அந்த இடத்த விட்டு போலான்னு பாக்குறா. நான் விட மாட்டேன், மரியாதையா நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின் போகணும்னு நினைக்கிறா, இவ போக விட மாட்டா. இவங்க ரெண்டு பேருக்கும் இப்படியும் அப்படின்னு தள்ளுமுள்ளாகுதா. அதுல அந்த வெயிட்டர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பயங்கர சூடா சூப்பை எடுத்துட்டு வந்து இவளோட கால்லயே ஊத்திடுறான், ஆலியாவோட கால்ல. ஹீரோ என்ன பண்றானா, வேகமா வர அந்த இடத்துக்கு வந்த உடனே ஹீரோயினை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுட்டு இவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். வீட்டுக்கு வந்தவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ நம்மளை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம அவளை தான் பார்த்தான், அது மட்டும் இல்லாம நம்ம தான் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு தப்பா நினைச்சிருப்பானோ அப்படின்னு ரொம்ப சோகமாவே இருக்கா. ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே வந்து இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஒரு வேளை இது ஹீரோயினுக்கான டார்கெட்டோ, ஹீரோயின் மேலதான் எதனா பண்ணணும்னு நினைச்சாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால இவன் என்ன சொல்றான்னா, சும்மா அங்கேயும் எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காத, மேக்ஸை பார்க்க போறேன், சயின்ஸை பார்க்க போறேன், நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் ஹீரோக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராபெரியை எடுத்து ஊட்டி விடுறதுக்கு போறா. இல்ல நான் வேலை விஷயமா தான் எங்கன்னா போவேன், வேலை இல்லாம எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் நீ இவ்வளோலாம் என்கிட்ட சீனெல்லாம் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். இதெல்லாம் இப்போ நீ தான் சாப்பிடணும், நான் சாப்பிட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தான் ஊட்டி விட போறான். ஆனா வந்துட்டு ஹீரோயினுக்கு கொடுக்காம ஹீரோயினை டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். இதுக்கு மேல இங்க உட்கார்ந்த வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அதை எடுத்து விட்டு ஓடி போயிடுறா. ஹீரோ நேரா ஜூன் வீட்டுக்கு போறான். எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இவன் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அந்த வெயிட்டரை இவ தான் காசு கொடுத்து இந்த வேலையை பண்ண வச்சிருக்கான் அப்படின்றது இவனுக்கு தெரிய வருது. ஆனா ஜூனும் அவங்க அம்மாவும் கிடையவே கிடையாது, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்குமே நல்லாவே தெரியும், உங்க பொண்ணு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனாலும் நீங்க இதை ஒத்துக்கல, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன ஒண்ணு, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு வீட்டுல ஒன்னாதான் இருக்காங்க. அந்த டைமுக்குன்னு பார்த்து தம்பிக்காரன் ஹீரோயினை தேடி வரான். அதுவும் வந்து வாசல்ல தான் நின்றுட்டு இருக்க, சீக்கிரம் வந்து கதவை தோற அப்படின்னு சொல்றான். ஹீரோ கிட்ட கெஞ்சி கூத்தாடி, தயவு செஞ்சு ரூம்ல கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒளிய வைக்கிறான். அடி பாவி, இது ஏன் வீடுடி, என் வீட்லயே என்ன ஒளிய வைக்கிறியே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். இவன் ஃபேமிலி கிட்ட என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா, பணக்கார ஃப்ரெண்டு ஒருத்தி கூட ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வீட்டில் அப்படின்னு சொல்றா. இந்த மொத்த வீடும் அவள்து தான் அப்படின்னு சொல்லிடுறா. இவன் ஐயோ, அந்த பணக்கார ஃப்ரெண்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணு, எவ்வளோ பெரிய பணக்காரியா இருப்பா போல இருக்கே, அவளை நான் கரெக்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு நான் சொந்தக்காரன் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வந்தவன் சும்மா இல்லாம, நீ மேக்ஸை லவ் பண்றியா இல்ல ஹீரோவை லவ் பண்றியா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறான். இதை பாரு, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் என்னோட பாஸ், அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். நீ கண்டபடி எதையும் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு அம்மா கிட்டயும் அதை சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு அதெல்லாம் அந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹீரோவும் இவளும் கிஸ் பண்ணதை தான் இவன் பார்த்துட்டான் இல்லையா. இதெல்லாம் ஓட்டு கேட்டுட்டு இருக்க ஹீரோ வந்து, அவன் ஃப்ரெண்டா, நான் ஜஸ்ட் அவளுக்கு பாஸ், அதுக்கப்புறம் காசு எப்போ வேணாலும் கொடுக்கறதுக்கு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். தம்பி கிளம்பின உடனே வேகமா வெளியில வரான். வெளியில வந்த உடனே, உனக்கு இன்னமும் மேக்ஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கல, நான் வந்து உனக்கு பாஸ், நான் உன்னோட புருஷன், அதை கொஞ்சமாச்சும் என்னைக்காவது நினைச்சிருக்கியா அப்படின்னும் போது, நமக்குள்ளதான் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம கல்யாணம் ஆனதை வெளியிலேயே சொல்லக்கூடாது, நான் பிரெக்னெண்டா இருக்கதையும் வெளியிலேயே சொல்லக்கூடாதுன்னு, அதனாலதான் நான் யார்கிட்டயுமே எதையுமே சொல்லல அப்படின்னு சொல்றா. மரியம் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா, இப்ப நீ பிரெக்னெண்டா இருக்க, நான் புருஷனா உன் கூடயே இருக்கணும், உனக்கு என்னென்ன தேவையோ புருஷனா அதை எல்லாத்தையும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றா.
நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் நான் தான் உனக்கு புருஷன், உனக்கு என்ன தேவையோ அதை நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஆனால் டக்குன்னு ஹீரோவோட ஃபோன் அடிக்குதா, அதனால ஹீரோயினை விட்டுட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறான். ஏதோ எமர்ஜென்சி கால் வந்துடுச்சு போல, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி வேகமாக கிளம்புறான். ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவோட எண்ணம் என்ன அப்படின்றதே ஒன்றும் புரியல. அவனை விட்டு தள்ளி இரு, லவ் பண்ணிடாத அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ என்னன்னா அவனே வந்துட்டு இவகிட்ட நெருக்கமாக இருக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு குழப்பமா இருக்கு. மறுநாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வந்து புதுசாக ஒரு படத்தில் நடிக்க போகிறான். அதுக்காக வந்துட்டு இவங்க ஃபேமிலியாக எல்லாரும் வந்து டின்னருக்கு போகிறாங்க. அதாவது ஹீரோயினோட அம்மா, ஹீரோயினோட தம்பி, நம்ம மேக்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அப்போ தான் மேக்ஸுக்கு ஒரு வீடியோ கிடைக்குது. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா, ஜோன் இருக்கா இல்லையா, அவ அந்த வெயிட்டர் கிட்ட காசு கொடுத்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. அந்த வீடியோ எடுத்து காட்டுறா. அடி பாவி, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு ஆனா ரொம்ப நல்லவ மாதிரி நான் பண்ணவே இல்லைன்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கே செம ஷாக்கு. அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்றான்னா, அவளோட பெட்ல போய் படுத்துட்டு அவளோட வயிற்றுல காதை வச்சு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். குழந்தையோட சவுண்டு கேக்குதான்னு ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல. ஐயோ, இவன் என்னடா வர வர கிரிஞ்சா பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கடுப்பாகுது. அதோட அடுத்த சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே ஆஃபீஸ் அவுட்டிங் போயிருக்காங்க. அந்த நேரத்துக்கு வந்து ஹீரோயினுக்கு ஒருத்தர் ஏதோ பழம்லாம் உரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே வர ஆலியாவும் ஹீரோவும் இதை பார்க்குறாங்க. ஹீரோக்கு இதை பார்த்தா எவ்வளோ வயிறு எரியும். இவளுக்கு மட்டும் எங்கேருந்து தான் வருவானுங்கன்னு தெரியலையே, இவளை சுற்றி எந்த நேரம் ஆம்பளைங்களே இருக்கானுங்க, இவனுங்களை கவனிக்கிறதே எனக்கு பெரும் வேலையாக போயிடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான் தனியாக நின்று. அதாவது இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா கன்னி ராசின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவனுக்கு ஏதோ கண்ணன் ராசியாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி ஆலியா அங்கே பக்கத்தில் நின்று கலாச்சிக்கிட்டு இருக்கா. யாரனும் வந்திருக்கான் போல. அவன் ஓடி வந்து அக்காவை கட்டி பிடிக்கிறான். அப்பாவை வயிறத்தோட வயிறு ரொம்ப பெருசா இருக்கு. அடியே, ஏண்டி நீ சாப்பிட்டுட்டு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டியா, வயிறு என்ன 5 மாசம் 6 மாசம் முழுகாத இருக்க பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, டி அக்கா தங்கச்சிக்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, என்ன எதுக்கு பாடி ஷேம் பண்ணிட்டு இருக்க, நான் சாப்பிட்றேன், உட்காந்தே வேலை பார்க்குறேன், எனக்கு டைம் இல்லை ஒர்க் அவுட் பண்ண, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, கிளம்பு அப்படின்னு சொல்றா. நம்ம ஜூன் இருக்கா இல்லையா, அவ அந்த இடத்துக்கு வர ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது, நீ தான் வந்து இவன் மேல சூப்பை ஊற்ற சொல்லி காசு கொடுத்தியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு உடனே வந்துட்டு அவ என்ன சொல்றானா, நான் பண்ணதான், ஆனா நான் அந்த மாதிரி சூப்பெல்லாம் சூடா ஊத்த சொல்லல, அவ ட்ரெஸ்ல ஒயினா ஊத்தணும்னு மட்டும்தான் நான் சொன்னேன். இது எங்க என்ன மாறுச்சு என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. அவன் எதுக்காக அவன் மேல சுட சுட சூப்பை கொண்டு போய் ஊத்துனான்னு இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரத்துக்கு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கோமால வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா, அவனை போய் கேட்கலான்னா அதுக்கும் முடியல அப்படின்னும் போது ஹீரோயின் மனசுல தோணுது, இவ சொல்றதும் போய் மாதிரி இல்லையே, இவ எப்பயும் வடுக்குன்னு பேசுவா, இப்ப இந்த அளவுக்கு சொல்றானா அதுவும் உண்மையாதான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஹீரோயினையே சுத்தி வரான். அவளை சாப்பிட கூட விட மாட்டான். அவளுக்கா பாவம் பசி எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் வந்துட்டு ஜூன் என்ன சொல்றானா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, மற்றபடி அவளுக்கு தொப்பையெல்லாம் இல்லை, அவ ட்ரீட்மெண்ட்ல இருக்கா, தேவையில்லாம லூசுத்தனமா எதுவும் பண்ணாத, அவளை சாப்பிட விடு அப்படின்னு சொல்றா. என்கிட்ட ஏன் நீ சொல்லவே இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் பார்த்தா ஹீரோயினோட அம்மாவுமே சடனா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மேக்ஸும் அவங்க அம்மாவும் தான் நல்லா க்ளோஸ் இல்லையா, மறுபடியும் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறாங்க. அந்த டைமுக்கு தம்பிக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட மொபைலை எடுத்து இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறத ஒரு போட்டோ எடுத்து அவளோட ஐடியிலேயே போஸ்டும் பண்ணி விடுறான். ஹீரோ சும்மாவே பேயாட்டம் ஆடுவான். இவ இதெல்லாம் வந்து போடுறா அப்படின்னு தெரிஞ்சா என்னென்ன பண்ணுவான். நேரா கிளம்பி அவங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கே வந்துடுறான். வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட பாஸ்ன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவனை பார்த்த உடனே மேக்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவங்க அம்மா கிட்ட க்ளோஸ்ன்றதை காமிச்சாகணும் இல்லையா, அதனால அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சிரிச்சு பேசுறான். அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு வயிறு எரியுது. கடுப்பு தாங்க முடியாம எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியே போயிடுறான். நைட்டு தூங்காம கொல்லாம அங்க அப்படியே பேய் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவளுக்கு பார்த்து பயமே வந்துடுது. என்னடா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என்னோட பிள்ளைங்களை வயிற்றுல வச்சுட்டு இவ்வளோ நேரம் வரைக்கும் ராத்திரி எங்க நீ சுத்திட்டு வர அப்படின்னும் போது, ஆல்ரெடி உனக்கு தான் தெரியும்ல நான் எங்க அம்மா கூட இருந்தேன்னு, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி கத்துறா. வேகமா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை அப்படியே தூக்கிடுறான். என்னை விடு மரியாதையா அப்படின்னும் போது, நான் ஒன்னும் உன்னை தூக்கல, என் குழந்தைங்களை தான் தூக்குறேன் அப்படின்னு சொல்றான். உன்னால என்னோட 2 பிள்ளைங்களை எவ்வளவு டயர்ட்ல இருக்காங்க தெரியுமா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு நாளை பூரா சுத்திக்கிட்டு இருக்க, மரியாதையா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி திட்டுறான்.
அதோட மறுநாள் வந்து 2 பேருமே சேர்ந்து செக்கப்க்கு போறாங்க. இவளுக்கு ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த ஸ்கேனை எடுத்து பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா சமைச்சதை சாப்பிடணும் போல இருந்தது போல நேராக கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. அங்கே போன பிறகு அவங்களுமே தடப்புடலாக வந்து சமைச்சு தராங்க. ஆனால் ஆசையாக போய் கட்டி பிடிக்கிறான், வயிறு முட்டுது. அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுது. உன் வயிறு எதுக்கடி இவ்வளோ பெருசாக இருக்குது, அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே என்ன சொல்லிடுறா இவ அப்படின்னு பார்த்தா, எனக்கு வயிற்றில் ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டியை கூடிய சீக்கிரம் வந்து சர்ஜரி பண்ணணும். ஆனால் பெரிய சர்ஜரி எல்லாம் இல்லை, அது மைனர் தான் அப்படின்னும் போது சீக்கிரமாக அதை பண்ணி முடி, கல்யாணம் ஆகிற வயசு வந்துடுச்சு உனக்கு, அந்த டைமுக்கு சர்ஜரி எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா தொல்லையாக போயிடும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதே நேரத்துக்கு இங்கே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவனோட தாத்தாக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து காட்டுறான். 2 குழந்தைங்களும் ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம். இதை பாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகுற வரைக்கும் யாருக்குமே தெரியக்கூடாது உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி உன்னை கொலை பண்றதுக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டாங்க. நீ இந்த குடும்பத்துக்கு இருக்க கடைசி வாரிசு, உன்னோட வாரிசு தான் இந்த எல்லா சொத்தையும் ஆள போகுது. தயவு செஞ்சு வந்துட்டு நல்லபடியா பாத்துக்கோ அந்த பொண்ணையும் அவ வயிற்றுல இருக்க குழந்தைங்களையும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் சொன்னவர் இன்னொன்னையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்த பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுப்பா, குழந்தை பிறந்த உடனே சீக்கிரமா அவளை டிவோர்ஸ் பண்ணிடு, நீ ஜூனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது, ஜூன் எனக்கு பிடிக்கவே இல்லை தாத்தா, எனக்கு அந்த பொண்ணு மேல சுத்தமா ஐடியா இல்லை, அந்த பொண்ணு நல்ல பொண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்பனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி செத்துட்டாலே, அவளோட தங்கச்சி கூட இப்ப ஆலியா வந்திருக்கா இல்லையா, அவளை வேணா கூட கல்யாணம் பண்ணிக்கோ, பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க. மற்றபடி நீ எந்த காரணத்தை கொண்டு ஹீரோயின் மேலே லவ்வில் மட்டும் விழுந்துடாது அப்படின்னு சொல்கிறாரு. சேச்சா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இவனும் மழுப்பிக்கிட்டு இருக்கான். நைட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்கள் அம்மா இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, என்னை போட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டாங்க அதுக்குள்ளேயே, ஆனால் எதையோ சொல்லி நான் சமாளிச்சிட்டேன் அப்படின்னும் போது, அவங்க கிட்ட நீ எல்லாத்தையும் ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க தான் வந்து உன்னை பார்த்துக்க போகிறாங்க, நீ ஏன் சொல்லாமல் விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ நான் இப்போ சொன்னேன்னா அவ்வளோதான், அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ்க்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க, அதுக்குள்ளேயே நான் டிவோர்ஸ் பண்ணிடணும் எப்படியாவது இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியறதுக்குள்ள அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு கடுப்பாவது. எப்போ பாரு நீ டிவோர்ஸை பற்றியே எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க, டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்படி என்ன பண்ண போற அப்படின்னும் போது, அப்போதான் ஹீரோயின் சொல்கிறான், ஆமாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு நானும் வந்து என்ன லவ் பண்ணுற ஒருத்தனையும் பார்த்து கல்யாணம் பண்ணி எனக்குன்னு ஒரு ஃபேமிலியோட வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. லீகலி இப்போ நான் தான் உனக்கு புருஷன், நீ தான் எனக்கு பொண்டாட்டி, எனக்கு பொண்டாட்டியாக இருக்க பாரு, அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த லைஃப்பை பற்றி யோசிக்கலாம், டிவோர்ஸ்ன்றது நான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஐயோ எப்போ சாமி என்ன ஆளை விடுடா அப்படின்னு சொல்லி அலறா. ஹீரோக்கு செம்மையாக கடுப்பாது. எப்போ பாரு கல்யாணம் இன்னொருத்தன், ஐயோ நம்மளை வெறி ஏத்துறாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் டென்ஷன் ஆயிடுறான். இந்த ஜூனியர் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவும் ஆலியாவும் வந்துட்டு எவ்வளோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க பற்றியா அப்படின்னு சொல்லி அவளோட வயிற்றுச்சல் எல்லாத்தையும் வந்து ஹீரோயின் மேலே கொட்டிட்டு போயிடுறா. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தா நம்மளை யாருக்கிட்டையும் பேசவே விட மாட்டான், அவன் மட்டும் எல்லா பொண்ணும் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு காண்டாகிறா. நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான். ஹீரோயின் கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா, செம்ம கடுப்பில் இருக்கா. இவனும் எவ்வளவோ கேட்டு பார்க்குறான், ஆனால் வந்து ஹீரோயின் சொல்கிற மாதிரி இல்லை, அவள் பாட்டை ஏற்று போத்திக்கிட்டு தூங்கிடுறா. மறுநாள் செக்ரட்டரி கிட்ட போய் என்னவா இருக்கும், இவ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் அதெல்லாம் தப்பு பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வந்து கண்டிப்பாக பொம்பளைங்கெல்லாம் கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. டேய் நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னும் போது, இல்லை சார் மேபி அவங்க வந்துட்டு உங்களோட குழந்தைய வயிற்றில் சமைக்கிறாங்க இல்லையா, நீங்கள் அடுத்த பொண்ணுங்க கூடலாம் பேசிக்கிட்டு பழகிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு பொறாமை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறான். சரி இந்த பிரச்சனையை எப்படிதான் சரி பண்றது அப்படின்னு கேட்கும் போது, வேற வழியே இல்லை, நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி தரணும் நீங்க அப்படின்னு சொல்றான். சரி அதையும் நீயே போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. இவனும் ஹீரோயினை பார்க்கறதுக்காகவும் அவள் பேசிட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போறான். எது பண்ணாலும் எதுக்கும் லாக்கி படல, அவ கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டா இவனை. இவனுக்கே வெறுப்பாயிடுது. ஐயோ என்ன இந்த அளவு மதிக்காம யாருமே இருந்ததில்லை, இவன் என்ன இவ்வளோ திமிரு காட்டுறான்ற மாதிரி இருக்கு.
சார் சூப்பராக நான் ஒரு லக்ஸரியான பிராண்டடான பேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதை தூக்கி குப்பையில் போடுறா. அவள் என்னை மதிக்கவே மாட்டா, கொஞ்சமும் வந்துட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்கிறான். இல்லை சார் கவலையே படாதீங்க, இதை வச்சு உங்களை எப்படி நான் வந்துட்டு சமாதானப்படுத்துறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு போகிறான். பார்த்தா சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. நீங்கள் எனக்காக கொடுத்த அமிச்ச கிஃப்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ கொடுக்க சொன்னான்னு அவன் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டான் போல. நானும் வந்துட்டு நீ என்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு நானே வந்து உங்ககிட்ட நிக்கிறேன். ஆனா நீ என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை, நீ ரொம்ப திமிரா நடந்துக்கிட்ட என்கிட்ட, அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்படின்னும் போது இது ஆஃபீஸ் தான், ஆனால் என்னோட ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போகிறான். கரெக்டாக மறுபடியும் ஹீரோவோட ஃபோன் அடிச்சது. ஹீரோயின் இதுதான் சாக்கு அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறான். தாத்தா ஜூனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து நம்ம ஹீரோவோட தாத்தா கிட்ட இவன் கல்யாணத்தை நிறுத்திட்டான் அப்படின்னு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்ச உடனே ஹீரோ வந்து இங்கே காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான். கல்யாணத்தை நிறுத்தது மட்டும் கிடையாது, நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணமே பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். யாரு? அந்த ஆலியா தானே? கண்டிப்பாக அதுக்கு நான் விடவே மாட்டேன், நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி இவளுமே வந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. சொன்னவ சும்மா இல்லாம நேரா கிளம்பி ஆபீஸ்க்கே வந்துடுற ஆலியாவை பாக்குறதுக்கு. என்னோட வாழ்க்கையே அழிக்கலான்னு நீ நினைச்சிட்டல, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியோட வந்திருக்கா. பயங்கர கோபத்தோட ஆலியாவை கூத்தலாம் அப்படின்னு போறாளா. ஹீரோயின் பயந்துடுறா. அங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு ஓடுறவள ஆலியா வந்து அவளை மறைச்சாப்புல பிடிச்சி நிறுத்தி வச்சிடறா. இதை பார்த்த ஹீரோ நடுல வந்து பூந்துடுறான். அந்த கத்தி வந்து ஹீரோவோட முதுகுல இறங்கிடுது. பதட்டத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டு வயிற்றுல டேபிள்ல இடிச்சுக்கிறா. அவ்வளவுதான், அவளுக்கு வலி வந்துடுது. என் குழந்தைன்னு கத்தி கதற ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற விஷயம் ஹோல் ஆபீஸ்க்கே தெரிஞ்சிடுது. ஆனா நல்ல வேலையா வந்து குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகல, நல்லாதான் இருக்கா ஹீரோயினும். ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறா, குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டிப்பா நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா மேக்ஸை தான் காட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் கையில இந்த மோதிரத்தை போடணும்னு நினைச்சேன், இன்னும் கண்டிப்பா அது பார்த்தோம் உனக்கு. ஸோ நான் இப்பவே உனக்கு இந்த மோதிரத்தை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தி இருக்கா இல்லையா, அவ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காலாம், இப்பதான் நியூஸ் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், இவனுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கு. அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த ஆலியா இருக்கா இல்லையா, அவளை நேரா ஜூனோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இன்னும் 1 மாசத்துல எங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றான். அவங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுது. நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது, வேணா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இவன் என்ன சொல்றான்னா, ஆலியா ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கா, உங்களுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாம போயிடுச்சு, தாத்தாக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவர் வந்துட்டு ஆலியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றான். என்னடா சொன்னேன் அப்படின்னு அவங்க செம ஷாக் ஆயிடுறாங்க. அட பாவி, என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டியே, இத்தனை வருஷமா அவ வந்து நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்ற ஆசையை கனவா வளர்த்துக்கிட்டு இருந்தா, அவ வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்ட அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு கத்துறாங்க. நீங்க இதுக்கு மேல என்ன கத்தியும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். மேக்ஸ் அவ்வளவு அர்ஜென்ட்டா எங்கடா போனா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட கொடுத்து, இந்த பொண்ணுக்கு தான் அந்த ப்ரொசீஜரை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இந்த பொண்ணு பேர் எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா இவளை போட்டோல பார்த்த உடனே ஞாபகம் வந்துருச்சு, இவ தான் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க, அவ வாழ்க்கையை நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னும் போது நான் என்ன பண்றது, அன்னைக்கு அந்த பொண்ணு மட்டும் தான் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வந்தா, அவங்க ஆன்டி சொன்னதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இவனால இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல. அதுவும் வந்து ஹீரோவோட குழந்தை தான் வந்து அவளோட வயிற்றுல வளருது அப்படின்னு சொல்லிட்டு அவனால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. பயங்கரமா உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, ஹீரோயினோட வீட்டுல தெரியாம போகுமா. அவங்க அம்மாவும் தம்பியும் உட்கார வச்சு கேள்வி கேட்கறாங்க. பொய் மேல போய் எவ்வளவு பொய் சொல்லிட்டு எங்க கிட்ட, எதுக்காக இது எல்லாத்தையும் மறைச்ச, இந்த குழந்தைக்கு யார் அப்பா, மேக்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப யாரு, ஹீரோவா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கும் இல்லைன்னு தான் சொல்றா. தம்பிக்காரன் டென்ஷன் ஆயிரம். அக்கா மரியாதையா உண்மையை சொல்லு, எவனா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை என்ன பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு துணையாவே இருப்பேன் எந்த நாள்லயும், நீ கவலைப்படாத, அவனை பிடிச்சி ஜெயில போட்டுடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் ஹீரோயின் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. ஏன்னா இது ஹீரோவோட குழந்தை அப்படின்னு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா குழந்தையோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிதான் இவ பயப்படுறா. அதனாலதான் ஹீரோவும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தா, இவ இருக்கா இல்லையா ஆலியா, அவளை கொண்டு போய் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா போய் சொல்றான்.
இவங்க பேசிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளேயே மேக்ஸ் அந்த இடத்துக்கு வரான். மேக்ஸ் அந்த இடத்துக்கு வந்த உடனே ஹீரோயினை கட்டி பிடிச்சி என்ன மன்னிச்சிடு, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னாலதான் உனக்கு இவ்வளவு அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இவன் என்னடா இப்படி சொல்றான், இவன் குழந்தை இல்லைன்னு சொன்னாலே அப்படின்னு தம்பியும் அம்மாவும் பாக்குறாங்க. அப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இது என்னோட குழந்தை தான், நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இவ பிரெக்னெண்டா இருக்கான்றது எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல, ஆனா இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உடனே நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நான் சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாவும் தம்பியும் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து ரொம்ப நல்லவன் இல்லையா, அதனால அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு இந்த விஷயத்த கேட்கும் போது. ஹீரோயின் மேக்ஸ் கிட்ட தனியா பேசுறேன், நீங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்ய சொன்னீங்க, எதுக்கு இப்படி பண்ணணும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்பதான் அவன் என்ன சொல்றானா, இது பாரு, எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு நடந்த பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் உன்னை தனியா எந்த வகையிலையும் கஷ்டப்பட விட மாட்டேன், உண்மையாவே இது ஏன் தப்பு தான், 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்ன அன்னைக்கு நான் உன்னை வந்து பார்த்துருந்தேன்னா இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்திருப்போம், ஏன் கல்யாணம் கூட பண்ணியிருந்திருப்போம், புள்ள பெற்றிருந்திருப்போம், அதனால தான் நான் உனக்கு துணையாகவே நிற்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு மட்டும் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினுக்கும் வந்துட்டு இப்போ இவ புருஷனே இல்லாமல் பாய் ஃப்ரெண்டே இல்லாமல் கர்ப்பமாக இருக்கானா எல்லாரும் தப்பாக பேசுவாங்க இல்லையா, அதனால அவளுமே வந்து சைலண்ட்டாக இருந்துடுறா. இவனும் உடனே என்ன பண்றான்னா, அவன் வச்சிருந்த மோதிரத்தை எடுத்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்றான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு, இப்போ என்னால எதையுமே யோசிக்க முடியல, எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உனக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். மறுநாள் ஆஃபீஸ்ல ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. அப்பதான் வந்து மேக்ஸ் இந்த மாதிரி பண்ணான், அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான், அவன் தான் இந்த குழந்தைக்கு அப்பான்றதை சொல்லிட்டான் அப்படின்னும் போது, நீ அதுக்கு எதுவுமே சொல்லலையா, மேக்ஸ் எதுக்காக இப்படி பண்ணான் அப்படின்னு கோவப்படுறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, உன்னோட குழந்தைன்னு இது தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக நானே எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், நீ தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றா. என்ன சொன்னேன், நான் வந்து அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா, அப்பனா நீ வந்து அவன் கூட போயிடுவ, என் பிள்ளைங்கெல்லாம் அவன் கூட போயிடும், அவன் தான் என் பிள்ளைக்கு அப்பான்னு சொல்லுவான், இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா மேபி வந்து நமக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுல என்ன தப்பு இருக்கு, உனக்கும் தானே ஆலியா கூட கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்றா. அதுவும் இதோ ஒன்னா, நீ எப்படி வந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசுவ அப்படின்னு கோவப்படுறான். நமக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணா உனக்கு என்ன கவலை, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. ஆனா ஹீரோவால அதை ஏத்துக்கவே முடியல. இவ என்ன எப்ப பாரு டிவோர்ஸை பத்தியே பேசுறா, இன்னொருத்தனை கல்யாணம் பண்றதை பத்தியே பேசுறா அப்படின்னு கடுப்பாகிறான். இவனுக்கு மனசே கேட்க மாட்டேது. ஹீரோயின் எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் போயிட்டு நீ என்ன வந்துட்டு டிவோர்ஸை பத்தியே பேசுற, அப்ப நீ வந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி இவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப இவ என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா, நான் உண்மையாதான் சொல்றேன், என்னையும் ஒருத்தன் நம்பி எனக்கு உண்மையா இருந்து என்னையே காதலிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை இருக்காதா, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும், கண்டிப்பா உன்னை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன லவ் பண்ற ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன பண்றான்னா, நீ என்னவோ என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே இப்படி எல்லாம் பேசுற மாதிரி பண்ற மாதிரி இருக்கே, நான் உனக்கு உண்மையா இருக்கணும்னு அவன் பின்னாடியே சுத்தணும், உன்னை லவ் பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேக்குறான். ஐயோ, உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு நான் ஈக்குவல் ஆவனப்பா, அதுதான் நீ முதலியே சொல்லிட்டியே, உன் மேல எனக்கு லவ் வந்துடக்கூடாது, எனக்கு ஈக்குவலான பொண்ணு நீ இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இப்படி அப்படியெல்லாம் நினைப்பேன், நீ அந்த மாதிரி எல்லாம் கனவு காணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறா. ஆனா என்ன ஆகுது, இது எல்லாத்தையும் வந்து ஆலியா பாத்துறா. அதனால அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு நைட்டே வந்துட்டு ஹீரோ கிட்ட ஃபுல்லா குடிச்சிட்டு போறா. இதை பாரு, நீ தானே சொன்ன நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு, நம்ம ஏன் அதை உண்மையாக்க கூடாது அப்படின்னு சொல்றா. பைத்தியம் மாதிரி ஏன் உளறிட்டு இருக்க அப்படின்னும் போது, நீ என்னோட அக்காவை லவ் பண்ணிட்டு இருந்த, அவ இறந்ததுக்கு அப்புறமா அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு வந்துடுச்சு, நான் உன்னை பயங்கரமா இப்ப லவ் பண்றேன், நீ எங்க அக்காவை என்ன மறக்கலன்னு எனக்கு தெரியும், எங்க அக்காவுக்கு பதில் என்ன எங்க அக்காவை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. உடனே இவன் செக்ரட்டரியை கூப்பிட்டு இவளை இழுத்துட்டு போய் ரூம்ல போட்டு அவளுக்கு தெளிகிற வரைக்கும் கதவையே திறந்து விடாது அப்படின்னு சொல்லிடுறான். மேக்ஸ் இப்பதான் ஆன்டி கிட்ட போயிட்டு, எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி என் வாழ்க்கையை நீங்க நாசமாக்கிட்டீங்க, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அவளோட வாழ்க்கையும் நாசமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இதை பாருடா, இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன், ஆனா இதுல அந்த பொண்ணு மாட்டுவான்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னாலுமே வந்து நீங்க பண்ணது தப்பு தான், இவன் இல்லை எந்த ஒரு சின்ன பொண்ணு
பொண்ணோட வாழ்க்கையும் நீங்க கெடுக்கணும்னு நினைச்சதே தப்புதான் அப்படின்னு சொல்லி இவன் கத்துறான். அவங்களும் கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பொம்பளையோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கொன்னுட்டு ஹீரோ இருக்க வேண்டிய இடத்துல இவனை உட்கார வைக்கணும். ஆக்சுவலா இவன் இல்லீகல் சைல்டு தானே, அதுக்கப்புறம் இவன் கிட்ட இருந்து மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டுடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாளே தவிர இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் இவ பண்ணிட்டு இல்ல. இருடா, உன்னை வேணுன்ற வேலைக்காக தான் வச்சுட்டு இருக்கேன், வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு திட்டிட்டு போறா. ஹீரோயின் கூடயே இருக்கிறதுக்கு ஹீரோ வந்து ஒரு பாடிகார்டை போட்டிருக்கான். இருந்தாலுமே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா யாரோ காரை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் மேல இடிச்சிடுறாங்க. உடனே அவசரமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. பட் ஆனா குழந்தைங்களை வந்துட்டு ஏதோ ப்ராப்ளமோட தான் பிறக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதோட ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயினோட அம்மா தான் பக்கத்துல இருக்காங்க. எங்க என்னோட குழந்தைங்க அப்படின்னு கேட்டா அவங்க ஓயாம அழறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது, ஆக்சுவலா பார்த்தா ஒரு குழந்தை பிறக்கும் போது இறந்துடுச்சு, இன்னொரு குழந்தை வந்து சீரியஸா இருக்கு, அதனால அந்த குழந்தைய தனியா வச்சிருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் சொன்ன உடனே ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், என் குழந்தைய நான் தான் ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றா. அவளே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அந்த டைம்க்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, குழந்தை பெத்து கொடுக்கறது மட்டும்தான் உன்னோட விஷயம், அதுக்கு மேல குழந்தைங்களை பத்தி கவலைப்பட வேண்டியது உன்னோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரிதான் நீ சொன்னதும், எனக்கு உடனே டிவோர்ஸ் வேணும், அதுவும் நாளைக்கே வேணும் அப்படின்னு கேக்குறா. அம்மாக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது இங்க, மேக்ஸோட குழந்தைன்னு சொன்னா இவன் கிட்ட டிவோர்ஸை கேக்குறாளேன்னு. அப்பதான் ஹீரோ வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அந்த குழந்தைங்களும் என்னதான் நான் தான் இவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நானா டிவோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் உன்னால என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயின் வந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வரவே இல்லை. அவளால அந்த ஒரு குழந்தையோட இழப்பை தாங்கிக்கவே முடியல. அதனால இருக்கிற இன்னொரு குழந்தையும் சரியா பார்க்க மாட்டா. அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. ஹீரோ பார்க்கும் போதெல்லாம் இன்னைக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. ஈவனுமே முடியவே முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட டிவோர்ஸ் எல்லாம் பண்ணாத, அது நம்ம குடும்பத்துக்கே பெரிய அசிங்கம், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணாத, கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நீ கர்ப்பமாயி இவனை கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்து கொடுத்துட்டு டிவோர்ஸ் பண்ண அப்படின்னா என்ன மாதிரி நினைப்பாங்க உலகத்துல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் அவனுக்கும் குள்ள வந்து காதலும் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை, இந்த வாழ்க்கையே வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்றா அவங்க அம்மா கிட்ட. இப்பதான் ஹீரோவோட தாத்தா வந்து குழந்தைய பாக்குறதுக்கு வந்திருக்காரு. 3 மாசம் ஆக போது. குழந்தைக்கு வந்துட்டு நம்ம பேர் வைக்கணும், அதை ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆக்கி இந்த குழந்தை நம்ம குடும்பத்தோட குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கபடியே சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஹீரோவும் நீ எதுக்காக இதே மாதிரி இருக்க, கொஞ்சமாச்சும் சந்தோஷமா இரு, அப்பதான் இருக்கிற குழந்தை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னும் போது, அந்த குழந்தை என்னோட குழந்தையே கிடையாது, இதுக்கப்புறம் உங்க குடும்பத்தோட குழந்தை தானே. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், என்னோட இன்னொரு குழந்தை சாகல, அந்த குழந்தை அழுததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றா. நீ எதுவும் பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத, நம்மளோட ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு, அதை நீ புரிஞ்சுக்கு தான் ஆகணும், அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப என்ன, உனக்கு டிவோர்ஸ் வேணும் அவ்வளவுதானே, அதை கொடுத்துட்டேன்னா சரியாயிடுவ, சரி ஓகே டிவோர்ஸ் தானே, நான் உடனே உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இவனுக்கு இன்னும் கஷ்டமாயிடுது. உடனே ஹீரோயினை போய் கிஸ் பண்றான். ஹீரோயின் செக்அப்காக ஹாஸ்பிட்டல் போறா. அங்க போனாதான் தெரிய வருது இவளுக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் வந்துட்டு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு. இவளுக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது, நம்ம குழந்தை செத்துருக்காதோ அப்படின்னு சொல்லி. இன்னமும் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட வீட்லயே இருக்கால, அதெல்லாம் நினைச்சு மேக்ஸ் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஆன்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்க, அதனாலதான் நீ அவன் கிட்ட தோத்து போயிட்டே இருக்க, அவன் கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் பறிச்சாதான் அவளையும் உன்னால பறிக்க முடியும், உனக்கு அவ வேணும் அப்படின்னா நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு என்னோட மெத்தட் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவன் கொஞ்சம் நல்லவன் இல்லையா, இவனுக்கு அந்த மாதிரி ஹீரோவை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்லாம் கொஞ்சமும் எண்ணமே இல்லை. தயவு செஞ்சு மறுபடியும் வந்துட்டு எனக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமும் அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணிடாதீங்க, அவளோட முடிவு எதா இருந்தாலும் நான் ஏத்துக்குவேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா அவ சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோம் ஆன்டிக்கு கடுப்பு தான் ஆகுது, இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை வச்சுக்கிட்டு என்னடா பண்றதுன்னு. இவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு வர. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினோட மொபைலுக்கு ஒரு வீடியோ வருது. அது என்ன வீடியோ அப்படின்னா, உன்னோட குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, இந்த குழந்தை உனக்கு சேஃபா வேணும்னா நீ நான் சொல்றதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. வேகமா அதை கொண்டு போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா, இதை பத்தியா, என்னோட குழந்தை தான், என்னோட குழந்தை உயிரோட இருக்கு, நான் சொன்னேன்னா இல்லையா, யாரோ என் குழந்தைய திருடி வச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் வந்து அவங்க சொல்றதை செஞ்சா கொடுத்துருவாங்களாம், அது என்னவா இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றா. இது பாரு, இது எல்லாமே ஒரு ட்ராப், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ
வச்சுக்கோ, நம்மளோட அந்த குழந்தை உயிரோட இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோயினால அதை ஏத்துக்கவே முடியல. இதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இது என்னவா இருந்தாலும் சரி அதை நான் சரி பண்றேன், தயவு செஞ்சு நீ எங்கேயும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிடாத அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. குழந்தைக்கும் ஹீரோயினுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஜூனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டான். ஆலியாவையும் வந்துட்டு இவனோட கட்டுப்பாட்டிலே தான் வச்சிருக்கான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நடக்குது, இதை யாரு பண்றா அவனுக்கு புரியவே இல்லை. அப்ப கரெக்டா அந்த நேரத்துக்கு ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது என்ன ஃபோன் கால் அப்படின்னு பார்த்தா, யாரோ ஒருத்தர் கிட்னாப்பர் மாதிரி பேசுறான். அந்த குழந்தை வேணும்னா நான் சொல்றது செய்யணும்னு, எனக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு, எனக்கு அந்த குழந்தையே போதும், நீ வச்சிருக்க குழந்தைய நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். இவன் சொன்னதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஹீரோயினுக்கு அனுப்பி விட்டுட்டு, உன்னோட புருஷன் பத்தியா கொஞ்சம் கூட அந்த குழந்தைய பத்தி கவலையே படல, அந்த குழந்தைய பத்தி உனக்கும் கவலை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து ஆலியா கூட இவன் வந்துட்டு டிவில இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஒரு மாசத்துல கல்யாணம் அது இதுன்னு இஷ்டத்துக்கு அவன் அளந்து விட்டுட்டு இருக்கான். ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் வந்து ஆரம்பிச்சிடுறா. அவளோட வயிற்றுல ஒரு குழந்தை வளருது, அந்த குழந்தை தான் உனக்கு முக்கியமான குழந்தை, உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு நினைச்சுதான் இந்த குழந்தைங்களை காப்பாற்றணும்னு நினைச்ச, இப்போ உனக்கு குழந்தை பிறக்க போகுது, அதனாலதான் வந்து என்னோட குழந்தை உனக்கு தேவையில்லாத குழந்தை ஆயிடுச்சு இல்ல, நீ கண்டிப்பா என் குழந்தைய காப்பாற்றவே மாட்ட, நான் என்ன பண்றேன்னு நான் பண்ணிக்கிறேன், இல்ல உனக்கு இந்த குழந்தைய வேணும் அப்படின்னா வச்சுக்கோ, ஆனா உன் கூட மட்டும் நான் வாழ மாட்டேன், எனக்கு இப்பயே டிவோர்ஸ் கொடு அப்படின்னு சொல்றா. இவன் ஆல்ரெடி வந்துட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி தான் வச்சிருக்கான் போல. என்ன எப்ப பாரு டிவோர்ஸ்னு கேக்குற, இதை சைன் பண்ண அப்படின்னு கோவமா கொடுத்துட்றான். ஆனா ஹீரோயின் வந்து உடனே அதுல சைன் பண்ணுவா அப்படின்னு அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஹீரோயின் சைன் பண்ணிடுறா. குழந்தையும் எங்கேயே விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றா. என்ன ஆனாலும் சரி, நானா வந்து உன்னை போன சொல்ற வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லயே போட்டு இவெல்லாம் அடைச்சு வச்சிடறான். ஆஃபீஸ்க்கு போன கொஞ்ச நேரத்திலேயே வந்து அம்மா ஃபோன் பண்றாங்க. ஹீரோயின் வந்து எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ஹீரோயினுக்கு வந்துட்டு உனக்கு குழந்தை வேணும்னா இங்க வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அந்த இடத்துக்கு தான் போய் தேடிக்கிட்டு இருக்கா, குழந்தை இருக்கா சொல்லிட்டு. பார்த்தா கொஞ்சம் தொலைவுல குழந்தை அழறா மாதிரி சவுண்டு கேக்குது. இந்த சவுண்டை நோக்கி அவளும் போயிட்டே இருக்கா. யாரும் வந்து இவ தலையில அடிச்சிடுறாங்க. அதோட அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஹீரோவும் அந்த இடத்துக்கு தேடி வந்துடுறான். மரியாதையா என் குழந்தையையும் என் பொண்டாட்டியும் என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, இல்லைன்னா யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் வந்து லைட்டை எரியுது அந்த இடத்துல. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க உட்கார வச்சு அவன் மடியில ஒரு பாமியம் வச்சு கட்டி போட்டுட்டாங்க. பார்த்தா அத்தக்காரி தான் அந்த இடத்துக்கு வரா. அந்த இடத்துக்கு வந்தவ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உங்க அப்பா வந்துட்டு உன்னை பெத்தாரு, அதனால உங்க அப்பாவுக்கு வந்து சொத்து எல்லாம் உனக்கு வந்துடும், ஆனா பொண்ணா பிறந்த எனக்கு சொத்தே கிடையாதுன்னு எங்க அப்பங்காரன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறாங்க. அதுதான் இப்போ இவங்களுக்கு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆம்பளை பசங்களுக்கு தான் வந்துட்டு வாரிசாவே ஏத்துக்கிறாங்க, இந்த சொத்து கம்பெனி அது எல்லாத்தையும் கொடுத்துடுறாங்க போல. அதனால இவளுக்கு காண்டு. இவளுக்கு புருஷன் கொடுமைக்காரன், புருஷன் வந்து இவளுக்கு எதுவுமே பண்ணல. அப்பங்காரங்கிட்ட வந்தா அப்பங்காரன் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் என்னோட வேலை, உன்னை சொத்தெல்லாம் கொடுத்து என் வாரிசாலாம் ஏத்துக்க முடியாது, ஏன்னா நீ பொம்பளை தானே அப்படின்னு சொல்லிடுறான். அதனாலதான் இவ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, லீகல் வாரிசா இருக்க ஹீரோவை வந்து கொன்னுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு தான் மற்ற எல்லாமே வந்து சேரும். அதுக்கப்புறம் மேக்ஸு கிட்ட இருந்து நம்ம எல்லாத்தையும் பிடுங்கிடலாம். நம்ம கிழவனை வந்துட்டு எல்லா சொத்தும் என்கிட்ட வந்துடுச்சு பத்தியா அப்படின்னு காலில் போட்டு மிதிக்கணும், அவன் கண் எதிர்க்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது தான் இவளோட பிளானு. இதை பாரு, கடைசி வார்னிங்கா உனக்கு சொல்றேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என் பிள்ளைங்களுக்கோ இல்லை என் பொண்டாட்டிக்கோ எதுனா ஆச்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். நீ உன் பொண்டாட்டி உன்னோட குழந்தைங்களாம் உயிரோட இருந்தா தானே நீ என்ன சும்மா விடுறதுக்கு, இப்பவே இந்த பாமை வெடிக்க வைக்க போறேன், எப்படி இருந்தாலும் இந்த இடத்த விட்டு நீ நவர மாட்ட, கண்டிப்பா உங்க பொண்டாட்டி கூட சேர்ந்து நீ தான் சாக போற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்பதான் அவ ரிமோட்டை எடுத்து பாக்குறா. பார்த்தா ரிமோட் ஒர்க்கே ஆகல. என்ன ஆகுது, என்ன ஆச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் மேக்ஸ் அந்த இடத்துக்கு வரான். நீங்க பண்ற எல்லாத்தையுமே வந்து நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆண்டி, எப்பல இருந்து அப்படின்னு பார்த்தா, குழந்தை பிறந்தது பாத்தீங்களா அப்பல இருந்து, அந்த கார் ஆக்சிடென்ட்டை கூட நீங்க தான் பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோக்குமே எல்லாமே புரிய வருது. இவ்வளவு நாளுமே நீ தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். டே தங்கம், நான் வந்து உனக்கு அம்மா மாதிரி, உனக்காக தான் இதை எல்லாமே நான் பண்ணேன், நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டுற அப்படின்னு சொல்லும் போது, நீங்க பேசியிருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான்.
இவளுக்காக தானே இது எல்லாம். முதல்ல இவளை கொல்றேன் அப்படின்னு கத்தியை எடுத்துட்டு போய் ஹீரோயினை குத்த பார்க்கும் போது ஹீரோ வந்து ஹீரோயினை மறைச்சிக்கிறான். மேக்ஸ் வந்து தடுத்துடுறான். இப்பதான் அந்த பாங்கமா எல்லாத்தையும் கட்டிட்டு ஹீரோயினை வந்துட்டு எழுப்புறான். ஹீரோயின் மயக்கத்துல இருந்து இப்பதான் எழுந்துக்கிறான். நம்மளோட குழந்தை குழந்தை அப்படின்னு சொல்றா. குழந்தைக்கெல்லாம் எதுவுமே ஆகல, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத, உனக்கோ இல்ல குழந்தைங்களுக்கோ எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கினேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்பனா நீ நம்ம குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னாதான் வாழ போறோம் இல்லையா, நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுல இருந்ததையும் சொல்லிடுறா. ஸோ இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.